sorry to interfere. I know that நீங்க எல்லாரும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பேசிட்டே இருக்காங்க. பட் டெஃபினெட்லி இந்த பிளாட்ஃபார்மில் வந்து எஸ் சைத் சார், சாரி டு இன்டர்ஃபியர். மகேஸ்வரி மேடம், வீரகுமார் சார் எல்லாரும் இருக்காங்க. ஐ நோ தட். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வெல்கம் எவ்ரிபடி. ஸோ எல்லாருக்கும் ஒரு புது உற்சாகம் இருக்கு. தட் இஸ் எ பிக் திங். அது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உற்சாகம் நம்ம எல்லாரும் முகத்துல நான் பார்க்கறேன். வீடியோ ஆன் பண்ண ஆளுங்க மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த இல்லாத ஆளுங்களுக்கு உற்சாகம் இருக்கும், ஆனா எனக்கு பார்க்க முடியாது. எனிவேஸ், எஸ் உஷா மேடம், தேங்க்யூ ஸோ மச். சசிகலா மேம், ரவி சார், எஸ் பிரீதி மேம் இஸ் ஆல்வேஸ் ஆன் பிரைட்டர் சைட். எப்போ வண்டர்ஃபுல். பொன்குணா சார், எஸ் பொன்குணா சார் Thank you, sir. பின்னாடியே வந்து லைட். எஸ், சூப்பர் வண்டர்ஃபுல். ஐ ஆம் ஆக்சுவலி பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க. வெரி மச் ஹாப்பி. எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் பண்ண போறாங்க. இட் இஸ் நாட் பை ஒன் பர்சன். ஒரு ஆளு பண்றது கிடையாது. பாபு சார் ஓபன் பண்ண வண்டர் வேர்ல்டு கிடையாது. த வண்டர் வேர்ல்டு இஸ் ஃபார் எவ்ரிபடி. டோட்டல் தமிழ்நாடுக்கான வண்டர் வேர்ல்டு. அதுல வந்து வி ஆர் கோயிங் டு ஹேவ் பிரீதி மேடம் ஆல்சோ. அந்த பிரீதி மேடத்தோட பிசிக்கல் ட்ரைனிங் கூட இது வரைக்கும் நமக்கு யாருக்குமே கிடைக்கல. தென் வி ஆர் கோயிங் டு கெட் த பிசிக்கல் ட்ரைனிங் ஆல்சோ ஃப்ரம் பிரீதி மேடம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தமிழ்நாடு பண்ண வேண்டியது இருக்கு. எப்போ நான் சொல்ற விஷயம் தான், தமிழ்நாடுல ഏറ്റവും അധികം നമുക്ക് ബിസിനസ് കൊണ്ടുവരാൻ മുടിയുற ഒരു പ്രൊഡക്റ്റ് ഏതെന്ന് കേട്ടാൽ ഓൾവേസ് ഐ വിൽ ടെൽ ദാറ്റ് ഈസ് ന്യൂട്രിചാർജ്. അത് வந்து ബാക്കിയുള്ള പൊരുളുകൾക്ക് വാല്യൂ ഇല്ല, அந்த மாதிரி இல்லை. பட் இந்த பொட்டன்ஷியாலிட்டி வைஸ் நம்ம பார்க்கும்போது ഏറ്റവും அதிகம் நமக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியுற ஒரு ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் ரேஞ்ச் ப்ராடக்ட் தான். பிகாஸ் இன்னும் தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தா எல்லா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கம்பெனிஸும் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றது தமிழ்நாடு தான். ஆல் இந்தியா லெவல்ல ഏറ്റവും அதிகம் நியூட்ரிஷன் சப்ளைஸ் வந்து செலவாகிறது, ഏറ്റവും அதிக ஆளுங்க யூஸ் பண்றது தமிழ்நாடு தான். ஏன்னா இங்க வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தா நம்ம தமிழியன்ஸ் மட்டும் இல்ல. நம்ம வந்து நான் இப்ப கேரளால இருந்து தமிழ்நாடு செட்டில் ஆயிருக்காங்க. நாங்க வரும்போது நிறைய கேரளா ஆளுங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. ஆந்திராவில இருந்து நிறைய ஆளுங்க தமிழ்நாடு செட்டில் ஆயிருக்காங்க. நார்த் இந்தியாவில இருந்து மேக்சிமம் ஆளுங்க வந்து செட்டில் ஆனது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தெர் இஸ் எ ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். அது வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஒரு 10 பேர் எடுத்து அதுல வந்து மேபி மினிமம் ஒரு 2 ஆளுங்க வந்து வேற ஊர்ல இருந்து வந்து தமிழ்நாட்டுல செட்டில் பண்ண ஆளா இருக்கும். சோ இவ்வளவு பொட்டன்ஷியல் இங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆளுங்க இங்க செட்டில் ஆகுறாங்க. எனக்கும் வந்து தமிழ்நாடுக்கு வர்றதுக்காக காரணம் என்ன? பிகாஸ் கேரளா விட தமிழ்நாடு நான் பார்த்த அந்த பொட்டன்ஷியாலிட்டி தான். சோ இது வந்து ஒரு பொருள் மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற எல்லா பொருளும் வந்து தமிழ்நாடு பயங்கரமான பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. ஆனா ஒரே வித்தியாசம் மட்டும் தான், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் வந்து லோக்கல் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட். நம்ம சாப்பிட்டா நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல பெரிய பிசினஸ் பண்றாங்க. ஒரு கம்பேரிசன் பண்ணி சொல்லும் போது இன்னைக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் தமிழ்நாடு பண்ணதோட ஒரு 100 மடங்கு பிசினஸ் ஒரு மோசமான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஓன்லி பிகாஸ் ஆஃப் த ப்ரமோஷன். அது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆளுங்க வந்து தப்பான பயங்கர காஸ்ட்லி ப்ராடக்ட் வந்து அவரு ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் கூட தமிழ்நாடு சேல் பண்றேன்னா ஜஸ்ட் இமேஜின், நம்ம வந்து அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம டார்கெட் பண்ணிட்டு அதோட ஒரு 10% நமக்கு நியூட்ரிசார்ஜ்ல கொண்டு வர முடிஞ்சா இன்னைக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிற எல்லா ஆளுங்களும் வந்து ஒரு ரூபி பின்னவருக்கு போயிடும். அந்த அளவுக்கு வந்து பிசினஸ் நமக்கு ஏறும். ஏன்னா ഏറ്റവും அதிகம் பிபி ஜெனரேட் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் நியூட்ரிசார்ஜ். அது மட்டும் இல்ல, நியூட்ரிசார்ஜ் வந்து நம்ம ஒரு மாதம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேற பொருள் நமக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மேபி வந்து நம்ம ஒரு 3 மாதம் கண்டினியூஸா வந்து ஃபாலோ பண்ணாலும் 3 மாதம் நம்ம கேவிகோ டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா 4வது மாதம் அவர் என்ன பண்ணுவீங்க, மேபி போயிட்டு கோல்கேட் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது பிராண்டு அவர் யூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா அவருக்கு ஈஸி ஆக்சசபிள், எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். ஆனா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு வாட்டி அவர் யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் போய் வேற நியூட்ரிஷன் சப்ளிமெண்டை பற்றி போய் கேட்டு படிச்சு அது யாருமே வாங்க போறது இல்லை. they will be continuing with only our product. அப்படின்னா ஒரு பிசினஸ் நமக்கு வந்தா அந்த பிசினஸோட பேஸ் சேல் பின்ன கீழே போக மாட்டேன், அது அப்படியே வந்து நமக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பேஸ் சேலுக்கு மேலதான் நம்ம என்ன பண்ணோம், பிசினஸ் கொண்டு வர வேண்டியது. ஸோ நீங்க ஒரு பின் லெவலுக்கு வந்தா இட் வில் பி ஈஸி டு மெயின்டைன் வித் நியூட்ரிசார்ஜ். நியூட்ரிசார்ஜ் எப்போ சொல்ற விஷயம் தான், we will be focusing on the consistency. நம்ம வந்து இம்பாக்ட் வந்து பெரியதா நமக்கு வேண்டாம். அப்படின்னா ஒரே மாதத்துல வந்து நீங்க 50,000 பிவியோட நியூட்ரிசார்ஜ் நீங்க சப்ளை நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நீங்க சின்னதாவது பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஒரு 500 பிவியோட பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆனா எல்லா மாதம் அந்த 500 பிவி கண்டினியூட்டி பண்ணிட்டே இருங்க. நீங்க 1000 பிவிக்கு நியூட்ரிசார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஆனா அந்த 1000 பிவி வந்து எல்லா மாதம் கண்டினியூ பண்ணிட்டே இருங்க.
நீங்க அந்த 1000 பிவிக்கு மேல போக வேண்டாம். நம்ம வந்து ப்ரமோட் பண்ணும்போது எப்பவும் பார்க்க வேண்டிய விஷயம், தேர் ஷுட் பி கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கம்பெனி சைட்ல இருந்து ஃப்ரீ குட்ஸ், நோட்டிசார்ஜ் சைட்ல இருந்து ஃப்ரீ குட்ஸ், பிளஸ் நிறைய காசு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் சாப்பிடுற ஆளுகிட்ட கூட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா போதும், வி கேன் ஹேவ் லாட் மெனி பிசினஸ், நிறைய பிசினஸ் வரும். ஆனா இதுக்கு எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், வி ஹாவ் டு ஸ்டார்ட் வித் அவர் செல்ஃப். நம்ம அது யூஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற எல்லா ஆளுங்களும் வந்து ஆர்சிஎம்மோட நியூட்ரிஷன் சப்ளிமெண்டோட பிவிஎம்எஃப்ஓ பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணா, தமிழ்நாடு வில் பி த நம்பர் 1 இன் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவில வந்து நம்பர் 1 ஆர்சிஎம் பிசினஸ் வந்து தமிழ்நாடுல வரும். ஸோ அதுக்காக நிறைய கஷ்டப்படுற ஒரு ட்ரெயினர் தான் நம்ம பிரீதி மேடம். இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்காங்க, 5 பேரு 6 பேரு வந்த பிளாட்ஃபார்ம்ல கூட பிரீதி மேடம் அவரோட எனர்ஜி 1% கூடி கம்மியாவாத பிரீதி மேடம் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாது. ஷீ இஸ் 100% டெடிகேட்டட், ஷீ இஸ் 100% இன்ஃபுளுசர் ஆல்சோ. அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரெயினர் தான் பிரீதி மேடம். ஸோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நம்ம பார்த்தா நமக்கு வந்து நிறைய ட்ரெயினிங் பிரீதி மேடம் கொடுத்துருக்காங்க. ஆனா திருப்பி ஒண்ணுமே இது வரைக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வி ஹாவ் நாட் கிவன் எ சிங்கிள் ஒரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு சொல்ல முடியாது. ஒரு கிஃப்ட் நமக்கு பிரீதி மேடத்துக்கு கொடுக்கணும்னா அதுக்காக பெஸ்ட் இயர் வந்து 2024 தான். இந்த வருஷம் பிரீதி மேடத்துக்கு நம்ம கொடுக்க போற பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டா, வி வில் பி இம்ப்ரூவிங் அவர் நியூட்ரிசார்ஜ் பிசினஸ் லைக் எனிதிங். இந்தியாவில வந்து டாப் பிசினஸ் வந்து கேரளா வந்து எப்பவும் சொல்ற மாதிரி இந்தியாவில டாப் பிசினஸ் கால்குலேட் பண்ணும்போது இனி தமிழ்நாடோட பேரும் வரணும். அது வந்து நம்ம எல்லாரும் இப்ப நினைச்சா இன்னைக்கு நினைச்சா முடிகிற விஷயம் தான். So without delaying, let me invite our sweetest Purnima madam to Tamil Nadu platform. Over to you, ma'am, please, ma'am. நன்றி சார். நன்றிகள் பல சார். பாராட்டும் போது ரொம்ப அழகா இருக்கு. அவர் பேசுறது கேட்கும் போது எனக்கே உற்சாகம் வருது. நான் பண்றேன் பாரு நியூட்ரி சார்ஜ்ல. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் என்னங்க, இவ்வளவு அழகான ஒரு லீடரை வச்சுட்டு இவ்வளவு சூப்பர்வா இருக்கும் போது நம்ம பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி எனக்கு உற்சாகமா இருக்கு. நிறைய பேரு நம்ம வந்து இன்னைக்கு ஒன்று கூடி பாக்குற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரென்த் ஆரம்பிச்ச உடனே 34 வந்துருச்சு. இன்னும் அது கூடும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். சார் சொல்றது உண்மைதாங்க. நீங்க நியூட்ரி சார்ஜை மட்டும் எடுத்து பயங்கரமா ஈஸியா சாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரியா? ஏன்னா அவங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து எடுத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் ஷேக் எடுத்தீங்கன்னா 1000 பிவி தராங்க. சோ 1000 பிவி கொடுக்கும்போது ஒரு ப்ராடக்ட வித்தோமா, ஆயிரமா கூட்டினோமா போனோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் சரி, ஆஃபர்ஸும் சரி நிறைய இருக்கு. சரியா? சோ நியூட்ரி சார்ஜ் ஒருக்க மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மாசத்துக்கு மேல யூஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கன்சிஸ்டன்ஸா சார் சொன்ன மாதிரி வாங்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொடுக்குற விலைக்கு ஈக்குவலான நன்மைகள் அந்த ப்ராடக்ட்ல இருக்கு நியூட்ரி சார்ஜ்ல. அதை வந்து நம்ம வந்து மாத்தவே முடியாது. அப்படிங்கும் போது அந்த நன்மைகள் உங்க உடம்புக்குள்ள போய் வித்தியாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நியூட்ரி சார்ஜ் எடுத்ததுல இருந்து எனக்கு வந்து எனர்ஜி இருக்குங்க, எனக்கு இந்த உடம்பு வலி இல்லைங்க, எனக்கு இந்த கால் வலி இல்லைங்க, முட்டி வலி இல்லைங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ் ஃபர்ஸ்ட் நீங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் மனசார பேசுவீங்க. இல்லாட்டி சும்மா வாயால நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு இருக்க குட்டி குட்டி பிரச்சனைகள் உங்க உடம்புல உங்களுடைய வீட்டுல யாருக்காச்சும் இருக்கும் போது அது சரியாகும் போது நீங்க கண் கூட அத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனசார மத்தவங்களுக்கு சொல்லுவீங்க. சரியா? சோ ப்ளீஸ் யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ் விமன்ங்க. சரியா? நியூட்ரி சார்ஜ் விமன் பொறுத்த வரைக்கும் போன வாரம் அதுக்கு முதல்ல நியூட்ரி சார்ஜ் மேன் பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரி சார்ஜ் விமன். இந்த ப்ராடக்ட் நீங்க பாக்குற எல்லா பெண்களுக்கும், அதாவது பீரியட்ஸ் வர பெண்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அவ்வளவு நல்ல ஒரு ப்ராடக்ட். அதை பத்தி இன்னைக்கு வித் மோர் செல்லிங் டிப்ஸ். சோ புதுசு புதுசா நிறைய செல்லிங் டிப்ஸ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது உங்க மைண்ட்ல வந்து போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்க போறோம். மகோத்சவ ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். அது போக இன்னும் ஆஃபர்ஸ், டார்கெட்ஸ் என்னென்ன இருக்கோ அக்கு ஆணி வேற எல்லாமே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நியூட்ரி சார்ஜ் பார்த்துட்டு உடனே நம்ம நியூட்ரி சார்ஜ் விமன் பார்க்க போறோம். டீம்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. இதே மாதிரி எல்லாருமே எப்பவுமே வாங்க. சோ அதுதான் எங்களுக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இருக்கு. ப்ளீஸ்
हमसे हट के सिपाही हैं, हमें अपना फर्ज निभाना है। हर जन जन को, हर तन मन को हमें मिलकर स्वस्थ बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। हम झूठ की आवाज नहीं, हम बीमारी का इलाज नहीं। हमें कसरत के संग रोज रोज न्यूट्री चार्ज अपनाना है। कोई 2 का हो या 100 का हो, सबको खुशहाल बनाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। ये भारत देश की शान बड़ी, ये भारत का अभिमान बड़ा। न्यूट्री चार्ज शाकाहारी मैदान में है अड़िग खड़ा। हमें दुनिया को बतलाना है, भारत वैज्ञानिकों का खजाना है। अब कह दो विदेशी ताकत से, ये न्यूट्री चार्ज का जमाना है। चाहे राहों में मुश्किल आए, हर हाल में लक्ष्य को पाना है। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। आवाज दो इस मंत्र को, हर दिल में जगा दे आज। मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज, मेरा चार्ज न्यूट्री चार्ज। JRCM, मेरा चार्ज न्यूट्री चार्ज। வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் விமன். சோ நியூட்ரிசார்ஜ் விமன் நாங்க அடிக்கடி கேட்டது தானே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. சோ ஒரு விஷயத்த நம்ம கேட்க கேட்க புதுசா செல்லிங் டிப்ஸ் உங்களுக்கு மைண்ட்ல நான் சொல்ல சொல்ல உங்களையே அறியாம உங்களுக்கு நிறைய புரிய ஆரம்பிக்கும். ஓ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி. சோ நியூட்ரிசார்ஜ் விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இதுல என்ன சத்துங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து சத்து மாத்திரைங்க. இதுக்குள்ள இருக்கிற சார் சொன்னார் இல்லையா, PVMF பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. அதுல பியும் எஃப்பும், அதாவது புரோட்டீனும் ஃபைபரும் நம்மளுக்கு ப்ரோடேட்ல இருக்கு. மீதி இருக்கிற விட்டமின்ஸும் நம்மளுக்கு மினரல்ஸும் எதுல இருக்கு, அத VM எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் விமன் மாத்திரைக்குள்ள வச்சிருக்காங்க. சரியா?
சோ அப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவையாக ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமே, சரியா? நமக்கு லைஃப்ல வந்து நமக்கு ஹியூமனா பிறந்திருக்கோம். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நமக்கு வந்து நம்ம ஒரு ஹியூமனா ஒரு மனுஷனா பிறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து கொண்டாடணும். அடுத்த பிறவி நம்ம பிறப்போமா மாட்டோமா, மனுஷ பிறவி கிடைக்குமான்னு உங்களுக்கு தெரியாது, சரியா? அப்ப மனுஷனா பிறந்திருப்போம்னா அதுவே நம்ம பண்ண ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸ்க. நம்ம பிளெஸிங்ஸ் பண்ணனாலதான் நம்ம வந்து மனுஷனா பிறந்திருக்கோம். இந்த உலகத்தை நம்மளால அனுபவிக்க முடியும், சரியா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கார் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வீடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? இப்படி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா எது ரொம்ப அவசியம்ப்பா நான் சந்தோஷமா வாழ்க்கையில வாழ்றதற்கு ஒரு மனுஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு ஆரோக்கியம் தாங்க முக்கியம், சரியா? யாரா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு நோயும் வராம ஆரோக்கியமா இருக்கிறதே பெரிய காரியமாயிருது. அதுவும் இந்த ஒரு வேர்ல்டுல போக போக நம்மளுடைய டயட் மாறுது, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டு வரும் பட்சத்தில் ஒரு நோய் இல்லாம வாழ்றேன்பா அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் மாதிரி இருக்குங்க, சரியா? அப்ப ஊட்டச்சத்து எல்லாத்துக்கும் முக்கியமா அப்படின்னு கேட்டா, ஆமாப்பா எல்லாத்துக்குமே முக்கியம். சத்து வேணும் இல்லையா? ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊத்துனாதானே செடி வளரும். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகின்ற சத்த உடம்புக்கு கொடுக்கணும் இல்லையா? கொடுக்காம நம்ம எப்படி ஒரு உடம்பு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? அது எல்லாருக்குமே மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, சத்துக்கள் தினந்தோறும் வாழ்க்கையில தேவை. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூட்ரிஷார்ஜ் விமன், சரியா? அதாவது பெண்களுக்கான ஒன்று. அப்ப அவங்கள பத்தியே தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆண்களுக்கும் உண்டு. அதை விட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு கூடுதலான சத்துக்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டா, எஸ் அது உண்மை. உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருக்கு, பெண் குழந்தைகளுக்கு இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வகையான சத்துக்கள் தான் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கு பதில் இல்ல. பெண்களுக்கு கூடுதலான சத்துக்கள் தேவைப்படும். அதுவும் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு அடலசன்ட் ஏஜ் வருது இல்லையா, அவங்க பருவம் அடைறாங்க இல்லையா, அணையாரம் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு கூடுதலான சத்து தேவை. சரிங்க, எப்ப பருவம் வராங்க? பொதுவா ஒரு பெண் வந்து அவங்க பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்றது எப்பல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் 30, 13 வயசுக்கு அப்புறம் அப்படிங்கிறது இருந்தது. கடந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ள எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 வயசு, 10 வயசு, 9 வயசு. எங்க ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஏஜ் அட்டன் பண்றாங்க. இது குவைட் காமனா நடந்துகிட்டு இருக்கு. இங்கிட்டு அதாவது ரூரல் சைடு நான் இருக்கிறது காரியாபட்டி. சரி, நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்கூல்ல நாங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த ஒரு 11, 12 ஏஜ்ல தான் ஏஜ் அட்டன் பண்றாங்க. இதுவே மதுரையில வந்து அந்த ஒரு ஸ்கூல் இருக்கு, நாங்க அங்க சர்வே பண்றோம். எல்லாருமே குவைட் காமன் அயன் ஏஜ், அதாவது அவங்க ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஏஜ் அட்டன் பண்றாங்க. என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி நம்மளுடைய டயட் எல்லாமே மாறிக்கிட்டு வருது, சரியா? அப்ப ஃபியூச்சர்ல எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க போட்டிருக்க 13, 14 ஏஜ் மாறி ஆஃப்டர் 8 அப்படின்னு வந்துடும். 8 வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு வந்துடும். அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அது நம்ம இயற்கையே மாத்துறோம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லலாம், சரியா? அப்ப ஒரு பெண்ணா இருந்தா வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம், சரியா, அவங்க எப்ப ஏஜ் அட்டன் பண்றாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுகின்ற சத்து கூட மாதம் மாதம் அவங்க வந்து மென்ஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிப்பாங்க, சரியா? 3 நாள் 5 நாள் அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வெளியே போடுது, சரியா? அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க உடம்புல இருந்து உங்களுடைய ஒய்ஃபுக்கா இருக்கலாம், உங்களுடைய அம்மாவா இருக்கலாம், உங்களுடைய பெண் குழந்தைகளா இருக்கலாம், மாதம் மாதம் ரத்தம் வெளியே போகுது. அதுக்கு ஈக்குவலண்டா சாப்பாடு குடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ உடம்புல இருக்கிற ரத்தம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் அளவு என்னவாகும்? குறையதானே செய்யும். அப்படி குறையறதுக்கு நம்ம விடலாமா?
ஆனா நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோங்க, எல்லாருமே விடுறோம். இதுதான் உண்மை. சரியா? ஒரு ஆள் இல்ல, பாதிக்கு பாதி பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டுறோம். இத பத்தி நம்ம வந்து ரொம்பலாம் யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆமா, எல்லாரும் தான் இதே தானே நடக்குது, இது என்ன புதுசா அப்படின்னு நினைச்சு அலட்சியப்படுத்துறோமே தவிர ஆஹ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம். சரியா? அப்ப மாசம் மாசம் ரத்தம் போய்க்கிட்டே இருக்கு. எப்ப ஏஜ் அட்டன் பண்றாங்க? ஓகே, ஒரு 10 வயசு 11 வயசு. அப்ப 11 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் மாசம் மாசம் வெளிய ரத்தம் போகுது. இப்படியே போகும் பட்சத்தில் நீங்க சாப்பாடு சரியான ரத்தம், அதாவது இரும்பு சத்து, அயன் ரிச் ஃபுட் இதெல்லாம் கொடுக்கலன்னா உடம்பு என்ன ஆகும்? அனிமிக் ஆயிரும். அனிமிக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கிட்டத்தட்ட 53% பெண்கள் வந்து ரத்த சோகையா இருக்காங்களாம் இந்தியாவுல. அதுவும் பிரெக்னென்ட் ஆன டைம் வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாகுங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி 10 இருந்தா கூட நீங்க பிரெக்னென்ட் ஆன டைம் வந்து உங்களுக்கு 9க்கு கீழே போயிடும். சரியா? நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா 10.5க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தாதான் நார்மல் டெலிவரிக்கே விடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? ஹீமோகுளோபின் செக் பண்றதுல இருந்து நம்ம வந்து சும்மா எல்லாமே ஈஸியா எடுத்துக்க கூடாது. ஒரு பெண் குழந்தைய நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா 13 வயசுல இருந்து அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கு, ரொம்ப ஆடுறாளா, அடக்க ஒடுக்கமா இருக்காளா, படிக்கிறாளா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த குழந்தைக்கு நீங்க எப்படி சத்துள்ளதா கொடுக்குறீங்க, குழந்தையோட உடம்பு வந்து எப்படி நீங்க வேலை பார்க்க வைக்கிறீங்க, இது எல்லாமே முக்கியங்க. சரியா? அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சிட்டிஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க படிச்சவங்க தான் ரொம்ப இருக்காங்க. அந்த படிச்சவங்க தான் ரொம்ப கம்மியான சத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்க சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்க ஒரு சென்னைக்கு போறேன், ஒரு 10 பேரை நிக்க வைக்கிறோம். சரியா? அந்த 10 பெண்கள்ல 6 பேருக்கு வந்து ஹீமோகுளோபின் செக் பண்ணீங்கன்னா கம்மியா தான் இருக்கான். சரியா? இதை நான் சொல்லலைங்க, நம்மளுக்கு எல்லாமே இது எல்லாமே ரிசர்ச் உங்களுக்கு பண்ணி தான் சொல்றாங்க. சரிங்க. அப்ப நமக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தைக்கோ எங்க அம்மாக்கோ வீட்டுல இருக்கிற பெண்கள் அனிமிக்கா இருக்காங்களா இல்லையா, எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அறிகுறிகள் இருக்கு. சரியா? பெண்களுடைய உடம்பு வந்து ஈஸியா யாருமே எடை போட்டக்கூடாது. உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் வந்து கத்துறாங்களா, திட்டுறாங்களா, உங்க பெண் குழந்தை வந்து அழுகுறாங்களா, கோவப்படுறாங்களா, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. சரியா? நீங்க ஈஸியா அதை இது பண்ணிட்டு ஆமா எப்பயும் இப்படிதான் அழுகதான் தெரியும், இப்பயும் இப்படிதான் கத்ததான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திட்டு போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நான் இப்ப சொல்ல போற அறிகுறிகள் உங்களுடைய வீட்டுல இருக்கிற நீங்க பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இந்த கேர்ள்ஸ்க்கு இருந்துச்சுன்னா, பெண்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு உடம்புல ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு, அனிமிக்கா இருக்காங்க. ஒரு பிளட் டெஸ்ட் பார்க்க சொல்லுங்க. சரியா? அப்படி இல்லாட்டி இந்த அறிகுறிகள் இருந்தாலே அவங்க அனிமிக் தான் இருக்கும். அப்படி எனக்கு அறிகுறிகள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய சொல்லுவேன். இது எல்லாத்தையுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எதுக்கு மைண்ட்ல வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இந்த அறிகுறிகள் எல்லாம் நான் சொல்ல மைண்ட்ல ஏத்துக்கிறீங்களா, அப்போ உங்க ஒய்ஃபோ இல்லாட்டி உங்க கூட வேலை பாக்குறவங்களோ உங்க சித்தியோ யாரோ ஒருத்தங்க இப்படி இல்ல இந்த அறிகுறிகள் எல்லாம் அவங்க கிட்ட தெரியும் போது நீங்க உடனே ஐயோ லூஸ் மாதிரி ஆடுறா, என்னமோ ஆயிருச்சு, வீட்டையே ரெண்டாக்குறா, இப்படி எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. சரியா? உடம்புல ரத்தம் இல்ல, அதான் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த உடம்பு ரீதியா அவங்களை எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிங்க. இப்படியே விட முடியாது. சரியா? விட்டா பின்னாடி வந்து பிரச்சனை வரும். அததான் எல்லாருமே சொல்றாங்க, இப்ப ஆரோக்கியமா இருக்கோமா, இப்ப நல்லா இருக்கோமா, கை கால் நல்லா இருக்குப்பா, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அப்ப நான் ஒன்னும் உடம்புக்கு பாத்துக்க தேவையில்லைன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா இருக்கும் போதே நல்லா பாத்துக்கோங்க. சரியா? அப்ப அனிமிக்கா இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சு விடுறதுக்கு கடினமா இருக்குங்க. சரியா? இதை நம்ம வந்து கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மூச்சு வாங்குது, மூச்சு விட இதா கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் கம்மியா இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனை வரும். அடுத்தது நம்ம இது பொதுவா இந்த பிரச்சனை டிசீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பிரச்சனையும் சொன்னாலும் ரத்தம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சோ தலையெல்லாம் சுத்துது, படன்னு வருது, ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையே நீங்க வீட்டு உங்க சொல்லி கேட்கிறீங்களா? படப்படன்னு தான் ஒரு கூட படப்படன்னு படுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. உடனே ஏன் படப்படன்னு வருது, காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ரத்தம் கம்மியா இருக்குங்க. அடுத்து பொதுவா சொல்லக்கூடியது வந்து தலைவலி. தலைவலி அப்படிங்கிற பிரச்சனை இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா குவைட் காமன். தலைவலிதான் ஒரு பிரச்சனையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தலைவலி வந்து சும்மாலாம் வராது. சரியா? நமக்கு உடம்புல பல பிரச்சனைகளை வெளிப்படுத்துறது தலைவலி. நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒண்ணு செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம உடம்பு சொல்லுது,
தலைவலிக்குது, ரத்தம் கம்மியா இருக்கறனால தலைவலிச்சு நான் அதை உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்க உடம்பு சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தலைவலிக்கும் போது, தலைவலிக்குதே, ஐயோ என்ன காரணம் அப்படின்னு யோசிப்போம்னா, தலைவலிக்குது, இந்த டிவி அமத்து, தலைவலிக்குது, இந்த மாத்திரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச வைத்தியர் தலைவலிய கியூர் அப்பப்ப கியூர் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் தலைவலி வராம இருக்கா அப்படின்னு கேட்டா 2 நாளைக்கு ஒருக்க தலை வலிக்கத்தானே செய்யுதுங்கிற மாதிரி இருக்கு. தலைவலி அடிக்கடி யாருக்கு ஒருத்தருக்கு வருதோ, ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்ததாக முடி கொட்டுற பிரச்சனை. முடி கொட்டுற பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஒரு டைம்ல வந்து எல்லாருக்கும் வர மாதிரிதான் இருக்குங்க. இப்ப முடி வந்து சும்மா வந்து கொட்டாது, அதுக்கு காரணம் இருக்கும். ரத்தம் இல்லைனாலும் முடி கொட்டும். சரியா? நம்மளுக்கு ரத்தம் எல்லா இடத்துக்கும் ரத்தம் தானே போகுது. அப்ப அந்த முடிக்கும் ரத்தம் போலனா அந்த முடி இருக்காது உயிரோட, அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் ட்ரை ஸ்கின். ஒருத்தங்களை பாக்குறீங்க, அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப வறண்டு போய் வறட்சியா, கை கால் எல்லாம் அவங்களுக்கு லைட்டா ஒரு நாள் என்ன தேய்க்கலைன்னா கூட பார்க்கவே முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். ரத்தம் கம்மியா இருந்தா அப்படி இருக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம், புரிய வைக்கிறோம். இன்னொன்னு ஒரு மெயின் பாயிண்ட்டுங்க, நியூட்ரிசார்ஜ் விமனை வந்து இந்த ஒரு பாயிண்ட வச்சு நீங்க பயங்கரமா அடிக்கலாம். அது என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் கம்மியா இருக்கும் பட்சத்தில் உங்க உடம்புல ஹீமோகுளோபின் அளவு இல்ல, சரியா இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சீவ் ஆறதுக்கே கஷ்டப்படுறாங்க. சரியா? இது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு பிரசன்டா பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆறதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் வருது. குழந்தை உங்களுக்கு வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் மூலமா இது பண்றாங்க, அவங்க டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கறதுலாம் இப்ப குவைட் காமன் ஆயிருச்சு. ஏங்க நம்ம பாட்டி இந்த தாத்தா காலத்துல அவங்க எல்லாருமே 8, 10, 15 குழந்தைங்க ஈஸியா ஃபுல்லா நார்மல் டெலிவரி வீட்டுல வச்சு பெத்தாங்களே. இப்ப என்ன ஒரு 2 குழந்தைகளுக்கு எல்லாரும் ஏன் இப்படி தடுமாறுறாங்க? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடக்கிறது இதுதான். சரியா? இப்ப என்னது, சின்ன பிள்ளையில பாட்டி தாத்தா காலத்துல அவங்க எப்ப இட்லி தோசை சாப்பிட்டு இருப்பாங்கன்னா, தீபாவளிக்கு தான் சாப்பிட்டு இருப்பாங்க, பொங்கலுக்கு தான் சாப்பிட்டு இருப்பாங்க. சரியா? மித்தியெல்லாம் என்ன குடிச்சாங்கன்னா, கம்பங்கூழ், கேப்ப, இப்படி நவதானியங்கள்ல தான் ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட்டுட்டு வியர்வை சிந்த உழைச்சிருப்பாங்க எல்லாருமே. சரியா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்களுடைய குழந்தைகளை நீங்க இப்படி எல்லாம் சாப்பாடு கொடுத்து வளர்க்குறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. டெய்லி இட்லி தோசை, போதாத குறைக்கு இட்லி தோசையே முன்னாடி கிடைச்சாலே ரொம்ப அபூர்வம் இருந்த காலம் போய் இட்லி தோசை போர் அடிச்சிருச்சு எல்லாருக்கும். இப்ப அதுக்கும் மேல நம்ம போய் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் நூடுல்ஸ் போடுறது என்ன, ஒரு நாள் சீஸ் வச்சு பண்றது என்ன, அப்ப இப்படியே பண்றீங்க. சரியா? நான் வீட்டுல தானே பண்றேன், என் பையனுக்கு வீட்டுலதான் பர்கர் செஞ்சு கொடுப்பேன், வீட்டுலதான் பீஸா செஞ்சு கொடுப்பேன்னு சொல்றீங்க. வீட்டுலதான் நீங்க சீஸ் பண்றீங்களா? வீட்டுலதான் தக்காளி சாஸ் பண்ணீங்களா? இல்ல, அது கடையில தானே வாங்குனீங்க. அது கடையில பண்ணும்போது இது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் ஆயிருது. இதை சாப்பிட்டு வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதெல்லாம் ஸ்லோ பாய்சன் மாதிரி நீங்க கொடுக்கறது. நான் பிஸ்கட் தான் கொடுத்தேன், நான் வந்து தக்காளி சாஸ் தான் கொடுத்தேன், நான் பிராண்டடா இதான் கொடுத்தேன், நான் ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தேன், காஸ்ட்லி ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே ப்ராசஸ். இப்படி ப்ராசஸ்டு ஃபுட் ஒரு குழந்தை 13 வயசுல இருந்து, அதுவும் ஒரு பெண் குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது 23 வயசுல அவங்க உடம்புல ரத்தம் கம்மியாகி கன்சீவ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. சரியா? இப்படி இருக்க விடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்கள் விடவே கூடாது. அது வந்து தப்புங்க. சக்தி இல்லாம உடம்பு எவ்வளவு கஷ்டப்படும். கன்சீவ் ஆகிறதுக்கு அந்த போதுமான சத்து உடம்பு இருந்தா தானே கரு உங்களுக்கு உண்டாகும். புரியுதா? நம்ம ஒரு மென்ஸ்ட்ரேட் ஆகும் போது அதே சாப்பாடை தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதேதான் கொடுக்குறீங்க. ஒன்ஸ் அவங்க பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண அந்த ஒரு மாசத்துக்குள்ள வேணா நாட்டுக்கோழி முட்டை, உளுந்தங்களி அப்படின்னு செஞ்சு கொடுக்குறோம். அதையும் இன்றைய குழந்தைகள் சாப்பிடுறாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கதான் வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அவங்களுடைய நியூட்ரிஷனல் நீட்ஸ் பூர்த்தி ஆகுதா? ஒரு பெண் குழந்தைக்கு 13 வயசுல என்ன தேவையோ அதை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா, 13 வயசுலயும் கொடுக்கல, 23 வயசுலயும் கொடுக்கல, 53 வயசுல கூட கொடுக்கல. நம்ம தேவைப்படுகின்ற சத்தை கொடுக்கல. இதுதான் நடக்குது. அப்ப என்ன ஆகும், உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிற டைம். பியூபர்ட்டி அட்டென்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். நமக்கு நம்ம உடம்புல எப்படி நமக்கு வந்து நம்ம வளர்றோமோ அது மாதிரிதான் ஒரு குழந்தை வந்து பருவம்
க்கு வர்றது. சரியா? ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும் போது அதுக்குரிய சத்து உடம்பு நம்ம கொடுக்கணும். கொடுக்கலன்னா நிறைய சிம்டம்ஸ் காட்டுதுங்க. சரியா? இப்ப எவ்வளவோ பேர் சொல்றாங்க, குழந்தைகளை என்னால சமாளிக்கவே முடியல, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையா ஆகுது அவங்களுக்கு. குழந்தைகள் மட்டும் இல்ல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லயே பெண் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சண்டை. இப்ப ஈக்குவலா அவங்களும் வேலைக்கு போறாங்களா, அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை. முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப ஈஸியா டைவர்ஸ். கல்யாணம் ஆகி 4 மாசமா டைவர்ஸ். என்னடா சொல்றீங்க, 4 மாசத்துல என்ன தெரியும், என்ன புரிய வரும், இல்ல பிடிக்கல அப்படி இப்படின்னு பழைய பிரச்சனைகள் வருது. அப்ப ரத்தம் இல்லைன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஏற்படும். முதலாவது சொல்லக்கூடிய பிரச்சனை மூட் ஸ்விங். மூட் ஸ்விங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா இருப்பாங்க. சரியா? உங்க ஒய்ஃபும் சரி, உங்க குழந்தைகளும் சரி, நீங்க இதை நோட் பண்ணிருப்பீங்க. நல்லா இருப்பாங்க, ஒரு குட்டி பிரச்சனையே வீட்டை ரெண்டாக்கி ஒரு பெரிய சண்டை போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இதுவே ரொட்டீனா போகும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மெயினா பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃபே பிடிக்காம போயிடும். எத்தனை திட்டுறா அப்படின்னு பேசுறதே இல்லாம போய் அது ஒரு மாதிரி ரெக்தி ஆயிடும். சரியா? நமக்கு ஒரு லைஃப் இருக்குங்க நமக்கு. அப்ப நம்ம எப்படி அதை என்ஜாய் பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளையுமே நீங்க என்ஜாய் பண்ணணும். வீட்டுல இருக்கவங்க கூட உட்காந்து பேசி ஜாலியா இவ்வளவு பண்ணணும். இப்படி இல்லாம சத்து இல்லாம போச்சுன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஆகும். அப்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் போது அவங்கள அறியாம ஒரு பதற்றம், ஒரு வகையான கோபம், இது எல்லாமே வரும். அப்ப நீங்க பாக்குற பெண்களுக்கு, இல்லாட்டி உங்களுடைய பொண்ணு திடீர்னு கோவப்படுறா, கத்துறா, பேசவே மாட்டேங்கிறா, போய் போய் உட்காந்துக்கிறா, செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கா, படிக்கவே மாட்டேங்கிறா, இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க யோசிக்கணும். ஓ, சத்து கம்மியா இருக்கோ அப்படின்னு யோசிக்கணும். உங்க மனைவியே இருந்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா, கோவப்பட்டுட்டே இருக்கா, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லாம, பாவம் அவங்க உடம்புல சத்து இல்ல போல அப்படின்னு நீங்க யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்ப என்னங்க ஆகும், இப்படியே போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இரிட்டபிலிட்டி வந்துடும். பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கு அந்த 5 days அப்படிங்கிற பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடி வயிற்றுல ஒரு மாதிரி ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி எரிச்சல், இது எல்லாமே வரும். சரியா? சோகமா இருப்பாங்க. சில பேரை பாத்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சு பார்த்திருக்கவே மாட்டோங்க. எப்பவுமே சோகமா இருப்பாங்க. என்ன இப்படிதானோ அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். அப்படி கிடையாது. உடம்புல இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரியான சத்து இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய உடம்பு அப்படிதான் இருக்கும். உருன்னு இருப்பாங்க. சரியா? நம்ம எல்லாரும் சிரிச்சு பேசுவோம், ஆனா அந்த பேசல அவங்க இடர்பட மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் வாய் விட்டு சிரிக்க மாட்டாங்க. சிரிச்சு பேசாம என்னங்க வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையா? சரியா? அப்ப அப்படி இருக்கிற பெண்களை நீங்க பார்க்கும் பட்சத்தில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க சோகமா இருக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? யாரா இருந்தாலும் மன ரீதியா பாதிச்சு வீட்டுல பிரச்சனை இதுன்னு யார்ட்டையும் சொல்லாம முடங்கி கிடக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் பேசுங்க. சரியா? நியூட்ரி சார்ஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா அழகா அவங்க கிட்ட பேசுறதுலதான் இருக்குங்க. அதுவும் மெயினா ஒரு பெண்கள் அப்படிங்கும் போது அவங்களுக்கு யார்கிட்ட கொஞ்சம் பேருக்கு சொல்லனே தெரியாது. ஒரு மாதிரி தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. மனசு விட்டு யாராச்சும் பேச இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தேடும் போது அது நீங்களா இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய குடும்பத்துல நடக்கிறது இதெல்லாம் பேசி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க உடம்புக்கு சத்து இல்லைன்னு புரிய வச்சு அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் விமான கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்ப டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஆங்கர், சரியா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ரத்தம் கம்மியா இருக்கு, சக்தி இல்ல. சோ இப்ப நீங்க எப்படி பாக்குற பெண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்கணும். சரியா? அடுத்தபடியாக புவர் கான்சென்ட்ரேஷன். குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறா, ஐயோ படிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லக்கூடாது. சத்து கம்மியா இருக்கு, படிக்க மாட்டேங்கிறா, படிக்க முடியாது. யாரா இருந்தாலும் அப்படிதான். உடம்புல சத்து இல்ல அப்படிங்கும் போது ஒரு வேலையை கரெக்டா செய்ய முடியாது, ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்க முடியாது, மண்டையில ஏறாது. இதுதான் உண்மை. இத நம்ம புரிய வைக்கணும். சரியா? அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு பெண் மென்ஸ்ட்ரேட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு போதுமான ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. தீட்டு அப்படின்னு சொல்லி 5 நாள் எதையும் தொடக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னது எதற்கு அப்படின்னா, அப்படி சொன்னாதான் பயந்து மனுஷன் இருப்பான். சரியா? இல்லாட்டி வேலை பார்க்க
வந்துருவாங்க அப்படிங்கறதற்காக ஒரு காரணம் சொல்லி புரிய வச்சது. இன்னைக்கு அப்படி எல்லாம் இருக்க முடியுமா? உங்களுடைய ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லயே ஒரு பெண் வந்து ஒரு குட்டிதான 4th ஸ்டாண்டர்ட் என்னங்க தெரியும், என்னங்க புரியும்? ஒரு பெண் வந்து மென்ஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க, அதாவது பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். போய் மேம்கிட்ட போய் நம்ம பெர்மிஷன் கேட்டு 5 நாள் லீவ் எடுக்க முடியுமா? ஒரு 4th ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு ஒரு 5 நாள் மாசத்துல லீவ் எடுக்க முடியுமா? அப்படி ரூல்ஸ் தான் இருக்கான்னு கேட்டா நோ, எங்கேயுமே முடியாது. நீ உனக்கு எந்த வயசா இருந்தாலும் சரி, உனக்கு எப்படினாலும் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதே தானே நடக்குது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் திட்டதான் செய்வாங்க. அதுவும் இன்றைய இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. எதனாலும் பண்ண முடியும்பா அப்படின்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய பார்க்க முடியுது. பெண்கள் வந்து வேலைக்கு போறது, ஆக்டிவா இருக்கணும் அவங்களும். சரியா? அப்ப அவங்க முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப வீட்டு வேலையும் பார்க்கணும், அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும், காலையில துவைக்கணும், தூக்கணும், சமையல் பண்ணணும், வாஷிங் மிஷின் போடணும், பிள்ளைங்களை பார்க்கணும், சொல்லிக் கொடுக்கணும், ஸ்கூல்ல விடணும், ஹஸ்பண்ட பார்க்கணும், வேலைக்கு போகணும். இப்படி மண் ஒரு மைண்டுக்குள்ள அவங்களுக்கு அவ்வளவு ஒர்க்ஸ் இருக்கும், அவ்வளவு பிஸியா இருக்கணும். இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறதற்கு பெண்களுக்கு எவ்வளவு சத்து தேவை? ம்? யோசிச்சு பாருங்க. ஆமா, வீட்லயே இருக்கா, என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அலட்சியம். சரியா? சோ உலகத்துல வந்து ரொம்ப மேன்மையானது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். ரொம்ப சென்சிட்டிவானவங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பெண் கரெக்டா இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்குமா? சரியா? இது வந்து உண்மை. பெண்களை வந்து மதிக்கிற குடும்பம் தான் மேல மேல வந்து முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, எங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. சமையல் அப்படிங்கிறது ஈஸி கிடையாதுங்க. நீங்க வேற என்ன கண்ட்ரிக்குனாலும் போங்க, 3 வேளை இப்படி சமைக்கிற ஒரு கண்ட்ரி கல்ச்சர் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா நம்ம இந்தியன்ஸ்க்கு தான் இருக்கு. சரியா? வேற எல்லாரும் வந்து 3 டைம்ஸ் இப்படி சமைச்சு ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம ஆனா அப்படி பண்றோம். காலையில சமைக்கிறோம், ஆஃப்டர்நூன் சமைக்கிறோம், அது மீதி வைக்கிறோம், இல்லாட்டி நைட்டு திரும்ப சமைக்கிறோம். அப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஆஹ் டயட்டை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு சாப்பிடுற ஒரு ஹேபிட் வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்கு. உங்க ஒய்ஃப் வந்து அம்மா சமைக்க தானே செய்யறா, வேற என்ன வேலை ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா சமைக்கிறதே ஒரு பெரிய வேலை, வேற கண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வேலை பண்றாங்க, உங்களுக்காக நிறைய பண்றாங்க. அவங்க வீட்டை விட்டுட்டு வந்து இங்க இருந்து உங்க வீட பாத்துக்கிட்டு குழந்தைகள் பாக்குறதுல இருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் பார்க்காம உங்களுக்கு பிடிச்சது, குழந்தைகளுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு லைஃபே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி பண்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க லைட்டா கத்தி கோவப்பட்டு இது பண்ணாங்கன்னா சக்தி இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்க தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம திட்டி இது பண்ணக்கூடாது. ஒரு ஆண்கள் அப்படிங்கும் போது ஒரு 10 பேரை பார்த்துட்டு வந்துடுறீங்க நீங்க வெளிய போய். பெண்கள் வந்து 4 சவுத்துக்குள்ள இருக்காங்க. சரியா? அப்ப எப்பதான் வந்து நம்ம பேசுற டைம் கிடைக்கும், நம்ம நல்லா உட்காந்து பேசணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதான் உண்டு. அப்ப அவங்களுக்கு சத்து குறையுது, உடம்புல இல்ல அப்படிங்கறத சொல்ற பொறுப்பும் நீங்க எல்லாருமே எடுத்துக்கணும். அம்மாவா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும். சத்து குறையுது, அவளுக்கு சத்து இல்லையோ, உடம்புக்கு ஏதோ செய்யுது, படபடன்னு வருதுன்னு சொன்னாலே, தலைவலிக்குதுன்னு சொன்னாலே, கத்துனாலே, டென்ஷன் ஆனாலே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு பிசினஸ் தான் முக்கியம், எனக்கு வந்து சம்பாதிக்கிறதா முக்கியம், அவளுக்கு தலை வலிச்சா என்ன, வலிக்காட்டி என்ன, அவ அழுதா என்ன, கத்துனா என்ன அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இப்ப விட்டுட்டு பின்னாடி ஏதாச்சும் செய்யும் போது ஐயோ அப்படின்னு சொல்லி வருத்தி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வீட்டுல பெண்கள் இல்லைன்னா வீடு வீடாவே இருக்காதுங்க. சரியா? இது நீங்க எந்த பேசிஸ்ல எடுத்தாலும் சரி, ஒரு வீட்டுல அப்படிங்கும் போது நம்மளுக்கு அங்க அன்பு நிறைஞ்சிருக்கணும். நம்மளை பாத்துக்கிறதற்கு எல்லாத்துக்குமே பெண்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு தேவைப்படுறாங்க. அவங்களுடைய அக்கறையை வந்து கொஞ்சம் பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சரியா? அப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில மூலிகைகள், சில சத்துக்கள் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் பெயின் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெண்கள் வந்து கேட்டீங்கன்னா அந்த 5 நாள் கொஞ்சம் பேரு எனக்கு நடக்கவே முடியாதுங்க, வயிறு பயங்கரமா வலிக்கும், எனக்கு ரொம்ப ப்ளீட் ஆகும், எனக்கு irregular periods 3 மாசத்துக்கு வரவே மாட்டேங்குது, அதுவே எனக்கு வயிறு ஒரு மாதிரி கனமா இருக்கு, இதா இருக்கு அப்படின்னு பல பிரச்சனைகள் வந்து சொல்றாங்க.
சரியா? அப்ப ஏங்க வலிக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு காரணம் நம்ம சாப்பாடும் நம்ம உடம்புக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் தான் மெயின் ரீசன். சரியா? அத நம்ம கவனம் செலுத்தணும். சில மூலிகைகள், சில சத்துக்கள் உடம்புக்கு போது அந்த வலி இல்லாம பண்ண முடியும். உங்களுடைய ஸ்கின்னை வந்து அழகா ஆக்க முடியும். உங்களுடைய மைண்டை வந்து புத்துணர்ச்சியா ஆக்க முடியும். ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்ட முடியும். இவ்வளவு சொல்றாங்க. சில மூலிகைகளை நீங்க எடுத்துக்கும் போது உங்களை இளமையாவே வச்சுக்கலாம். இளமையா இருக்க யாருக்குதான் பிடிக்காத சொல்லுங்க. இப்ப யாராச்சும் ஒருத்தங்களை நம்ம வந்து வெள்ளை முடியோட பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டா இல்ல. எல்லாருமே டை. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா லைட்டா வெள்ளை முடி வந்துருச்சா உடனே டை டை அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஏஜே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. என்னப்பா எல்லாருமே வெள்ளை முடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஓகே இவங்களுக்கு ஒரு 60க்கு மேல ஆச்சு, 80 ஆயிருச்சு, ஃபுல் வெள்ளைனா இப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்ப அப்படி கிடையாது. இப்ப இளமையா இருக்கதான் எல்லாரும் விரும்புறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. இப்ப அதுக்கு என்ன ட்ரெஸ்னாலும் வாங்கிக்கலாம். ஹீரோயின் படத்துல ஒரு Dress போடுறாங்க, அதே Dress எனக்கு இப்ப கிடைக்கும்னா முன்னாடி காலத்துல கிடைக்காது. இப்ப வீட்டுல உட்காந்துக்கிட்டே ஆன்லைன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்க முடியும். அவங்கள மாதிரி நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க முடியுமா, அவங்கள மாதிரி நான் ஐப்ரோ பண்ணிக்க முடியுமா எனக்கு அப்படின்னு சொன்னா எல்லாமே முடியும். அந்த அளவுக்கு மனுஷன் வந்து இளமையா இருக்கறதான் விரும்புறாங்க. நீங்க இளமையா இருக்கணும்னு நினைக்கிற தப்பு கிடையாது. வெளிய இருந்து மேக்கப் போடுறத காட்டிலும் உள்ள சாப்பாடு கொடுக்கறதா இம்பார்ட்டன்ட். அதற்கு சத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னங்க சத்து தேவை பெண்களுக்கு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே தேவை. டாப் லிஸ்ட்ல நம்மளுக்கு சொல்றது இரும்பு சத்து. சரியா? ஒரு பெண்களா இருக்கும் பட்சத்தில் இரும்பு சத்து ஆண்களை விட கூடுதலா தேவைப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோ விட்டமின் C 40 மில்லிகிராம் தேவை. இது எல்லாமே ஒரு நாளைக்கு. ஜிங்க் 10 மில்லிகிராம், விட்டமின் B1 1.1 மில்லிகிராம், ஃபோலிக் ஆசிட் இரும்பு சத்து 21 மில்லிகிராம் இது தேவை. சோ அப்ப இதுக்கு நீங்க ஃபோலிக் ஆசிட்க்கு என்னக்கா பண்றீங்க? எதுல இருக்குன்னு பார்த்து சாப்பிடுவீங்களா? மாட்டோம். விட்டமின் C எதுல இருக்குன்னு பார்த்து சாப்பிடுறீங்களா? இல்ல. இரும்பு சத்து எதுல இருக்குன்னு பார்த்து சாப்பிடுறீங்களா பெண்கள் அப்படின்னு கேட்டா இல்ல. சோ இப்படி எல்லாம் பார்த்து சாப்பிடுவீங்களான்னு கேட்டா சாப்பிட மாட்டாங்க. சரிங்க, நீங்க உங்க வீட்டுக்காரர் தானே, சாப்பிட வச்சிருவீங்களா? நான் சொல்றேன், காய்கறி பழங்களை டெய்லி சாப்பிட வச்சிருவீங்களான்னு சொன்னா நீங்களும் வைக்க மாட்டீங்க. ஒரு நாள் வேணா வைப்போம், ஒரு நாள் வேணா அவங்க சாப்பிடுவாங்க. இப்படி எல்லாம் பாத்துக்கிட மாட்டேங்கிறோம் சொல்லிதான் சரியா முதல் முறையாக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி சப்ளிமெண்டா கொடுத்துட்றாங்க நியூட்ரிசார்ஜ் விமன். சோ நியூட்ரிசார்ஜ் விமன் பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கானது. எந்தெந்த பெண்கள் உங்களுக்கு மென்ஸ்ட்ரேட் ஆகுறாங்களோ, எனக்கு மாசத்துக்கு 3 நாள் வந்து பீரியட்ஸ் வரும் அப்படின்னு சொல்ற பெண்கள் எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு சப்ளிமெண்ட் தான் இது. அப்படி இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அசந்து போயிருவீங்க. அவ்வளவு அருமையான சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்காங்க. 50 வகையான சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 50ஆ? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு பால் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து புரோட்டீன் இருக்கும், கால்சியம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு சோறு சாப்பிட்டீங்கன்னா அதுல கார்போஹைட்ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இப்படி ஒவ்வொரு சாப்பாட்டுலயும் ஒவ்வொரு சத்து இருக்குமா? அது மாதிரி 50 வகையான சத்துக்களை உள்ள வச்சிருக்காங்க. சரியா? இது வந்து கிரேட்ல நான் வந்து 50 டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து சாப்பிட்டா சாப்பாட்டுல இருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா யாராலையும் எடுக்க முடியாது. அப்ப உனக்கு விட்டமின்ஸ் உங்களுக்கு தேவைப்படுகின்றது எல்லாமே இந்த ஒரு மாத்திரைக்குள்ள இருக்கும். ஒரு மாத்திரைக்குள்ள எப்படிங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவு இருந்தாலே போதும்னு சொல்றாங்க. சரியா? அப்ப விட்டமின் C, விட்டமின் E, விட்டமின் B5 பாருங்க எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு. இவ்வளவு விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம ஏதோ சயின்ஸ்ல படிச்சுக்கோம். விட்டமின் இருக்குன்னாப்ப தெரியும் அப்படின்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல ஒவ்வொரு விட்டமினும் ஒவ்வொரு இதுக்கு தேவைப்படும். சரியா? கண்ணு தெரியாததுக்கு ஒரு விட்டமின் தேவைப்படும், முடி கொட்டுறதுக்கு உங்களுக்கு பயோட்டின் தேவைப்படும், தோல் நல்லா உங்களுக்கு இருக்கிறதுக்கு விட்டமின் D தேவைப்படும். இப்படி ஒவ்வொரு விட்டமினுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். சரியா? சோ ஒரு குட்டி கொஞ்சோண்டிதான், ஒரு சிட்டிகை அளவு தான் உங்க உடம்புக்கு தேவைப்படும். ஆனா அது கொடுக்காதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட வரலாம். புரியுதா உங்களுக்கு? சோ பெரிய பெரிய பிரச்சனைக்கு தீர்வு ரொம்ப குட்டியான தீர்வா இருக்குங்க. அது மாதிரிதான் இந்த சத்தம். சரியா? சோ கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் வேணும். நான் கால்சியம் பாலே நான் குடிக்கல, ஆனா உங்களுக்கு பால்ல தான் மெயினா கால்சியம் இருக்கு. அப்ப நீங்க பால் வந்து ஒரு 2 வருஷமா குடிக்கல அப்படிங்கும் போது உங்க எலும்பு எல்லாம் அந்த கால்சியம் சத்து இல்லாம எலும்பெல்லாம் நுணுங்கக்கூடிய தன்மைக்கு போயிடும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம் இதுல
கால்சியம் மட்டும் இல்ல, பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், ஜிங்க், காப்பர், போரான், அயோடின் அப்படின்னு சொல்லி 13 மினரல்ஸும் உள்ள வச்சிருக்கோம். சரியா? இதுல இப்ப செலீனியம், குரோமியம் அப்படின்னா இது எந்த சாப்பாட்டுல அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு தெரியாது. இந்த சாப்பாடை பிறந்ததுல இருந்து உங்க உடம்புக்கு நீங்க கொடுத்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லியும் தெரியாது. சரியா? அப்ப இந்த உடம்புக்கு இந்த சக்தி எல்லாம் தேவைப்படும். இதை நம்ம மாத்திரை வடிவத்துல கொடுக்கும்போது நம்ம உடம்பு ரொம்ப நம்மளுக்கு நன்றி சொல்லும். எப்பா இப்பயாச்சும் இந்த சத்தை எனக்கு கொடுத்தியேப்பா அப்படின்னு சொல்லி நினைக்குங்க. அதனால நீங்க ஒரு மாத்திரையா இதை நான் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதற்கு அவசியம் இல்லை. இதுக்குள்ள 6 மூலிகைகள் வச்சிருக்காங்க. இந்த மூலிகைகள் இம்பார்ட்டன்ட், நீங்க சொல்லி கொடுக்கணும். ஈவினிங் ரோஸ், கிரீன் டீ, ஸ்டார் ஃபிளவர், பிளாக்ஸீட், ஆலிவ் விதைகள், இதெல்லாம் எதற்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒன்று. மூலிகைகளுக்கு கண்டிப்பா உடம்பு ரியாக்ட் பண்ணும். சரியா? புரியுதா உங்களுக்கு? இப்ப இங்கிலீஷ் மெடிசின்ஸ், இப்ப டாக்டர்கிட்ட போய் நீங்க சாப்பிட்ட மெடிசின் ஒவ்வொருத்தவங்க உடம்பு பொறுத்து ரியாக்ட் ஆகும். ஒருத்தங்களுக்கு உடம்புல உடனே அது சரியா தீர்வு காட்டும், ஒருத்தங்களுக்கு காட்டாது, லேட் ஆகும், இப்படி இருக்கும். ஆனா மூலிகைகள் அப்படி கிடையாது. நீ ஒரு துளசி சாப்பிட்டாலும் இல்லாட்டி நான் 2 வேப்பிலை சாப்பிட்டேங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த வேப்பிலை உங்க உடம்புக்குள்ள போய் பண்ற நன்மைகளை பண்ணத்தான் செய்யும். அது மாதிரி இதுல கொஞ்சம் மூலிகைகள் எல்லாம் சேர்த்திருக்காங்க. சரியா? சோ அப்ப நியூட்ரிசார்ஜ் மேன் இருக்குல்லங்க, அதுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம்? உள்ள இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ஒண்ணுங்க. இரும்பு சத்து அதை கம்பேர் பண்ணும்போது நியூட்ரிசார்ஜ் ட்ரீட்மெண்ட்ல கூட சேர்த்திருக்காங்க. ஏன்னு தெரியுமா? பெண்களுக்கு மாசம் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம் பிளட் லீக், பிளட் லாஸ் ஆகும் போது கூடுதலா ஆண்களை விட இரும்பு சத்து தேவை அப்படிங்கறதுனால அயன் கண்டென்ட் இஸ் மோர் இன் நியூட்ரிசார்ஜ் விமன் when you compare நியூட்ரிசார்ஜ் men. அது போக இதுக்குள்ள 13 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் பிளெண்ட் வச்சிருக்காங்களாம். அதாவது நீங்க இப்ப ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுறீங்க, ஒரு நன்மை. அடுத்தது ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுறீங்க, அதுல ஒரு நன்மை கிடைக்கும். சீத்தாப்பழம் சாப்பிடுறீங்க, அதுல ஒரு நன்மை கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்லயும் ஒவ்வொரு நன்மை இருக்குமா? இதுல 13 ஃப்ரூட்ஸ் சேர்த்திருக்காங்களாம். சரியா? அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க யோசி கொஞ்சம் பேர் கேக்குறாங்க, மேம் அது எப்படி மேம்? இப்போ ஒரு ஆப்பிள் சாப்பிடுறதும் இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டதும் ஆப்பிள் இருக்க சத்தை எடுத்துக்குள்ள வச்சிருக்குன்னு சொல்றீங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் சயின்ஸ்ல ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு காரணம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சரியா? நான் ஒரு ஆப்பிள் சாப்பிடறதுக்கும் மாத்திரையும் ஈடாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈடுபடுத்த முடியும். ஃபியூச்சர்ல எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாத்திரைப்பா, இதை சாப்பிடு, உனக்கு மத்தியானம் காலையில நீ சாப்பிடவே தேவையில்ல, மத்தியானத்துக்கும் சாப்பிட தேவையில்ல, பசிக்கவும் செய்யாது, கம்முன்னு இருக்கும், இதுக்குள்ள அது என்ன சத்து வேணுமோ இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு வேர்ல்டு ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்க முடியுமானா வைக்க முடியும். சரியா? சோ இதுக்குள்ள சேர்த்திருக்க மூலிகைகளை பத்தி கொஞ்சம் சொல்றாங்க, கேளுங்க. இந்த மூலிகைகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கு பீரியட்ஸ் டைம் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். சரியா? ஏன்னா அந்த டைம் ரெஸ்ட் தேவை, வேற வேலை அவ்வளோ பண்ண முடியாது. இருந்தாலும் பெண்கள் அந்த வலியோட ஸ்கூலுக்கு போகும்போதோ, காலேஜ் போகும்போதோ, வீட்டு வேலைகளை பண்ணும் போதோ கூடுதலா உடம்பு அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்படுது. அதுவும் இதுல சேர்த்திருக்க இந்த ஈவினிங் பிரிம்ரோஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் கன்சீவ் ஆகி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதற்கு இந்த மூலிகைகள் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஏன்னா இப்ப நம்ம நார்மல் டெலிவரி கேட்க முடியுதா அப்படின்னு கேட்டா கேட்கவே முடியல. நார்மல் டெலிவரி பேரே என்னது? நார்மலா இதான் நடக்கணும், இதுதான் உண்மை. சரியா? அது மீறி சிசேரியன் அப்படிங்கும் போது வர சான்ஸே இல்லை. இப்ப நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம், வருஷம் குழந்தைகள் வளருது, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் 16 வயசு வரைக்கும் வளருது. அந்த வளர்ச்சி தடுத்து நிறுத்த முடியுமா? இல்ல வரதான் செய்யும் கை காலு. அதே மாதிரிதான் நார்மல் டெலிவரிங்கிறது எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி தான் ஆகணும். சரியா? ஆனா இப்ப நார்மல் டெலிவரி ஆக மாட்டேங்குது. அப்படி என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. சாப்பாட்டுலயா இருக்கட்டும், பெண்களை ஒரு விளையாடுற விடுறதா இருக்கட்டும், விடுறீங்களா அப்படின்னு கேட்டா விடுறது இல்லை. இப்ப இருக்கிற ஒரு 42 பேருக்கு நான் என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னா, உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள், உங்க வீட்டுல அதுவும் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க, ஒன்ஸ் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்பனா வெளியே போய் விளையாடக்கூடாது, வீட்லயே உட்காந்துக்கோ, ஷால் போட்டுக்கோ, பின் பண்ணிக்கோ, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், இது தேவையில்லைங்க. சரியா?
ஒரு 8 வயசுல ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிருச்சு, நீங்க விளையாட விட மாட்டீங்க. போய் உட்காந்துரு, போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்றீங்க. கை கால் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு வளைச்சு வேலை பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் உடம்பு. அதுவும் குழந்தைகள், பெண் குழந்தைகள், கூடுதல் ஆண்களை விட பெண் குழந்தைகள் வந்து நிறைய விளையாடணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப 8 வயசுல வந்து நீங்க விளையாட விடாம, நடக்க விடாம, ஓட விடாம உட்கார வச்சிருவீங்க. ஆஹ் ஆடையும் விட மாட்டீங்க, பாடையும் விட மாட்டீங்க. இப்படி நீங்க பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆகும்? யோசிச்சு பாருங்க. உள்ள மசில்ஸ், உங்களுக்கு போன்ஸ், நார்மல் டெலிவரி எப்படி? அது ஒரு எவ்வளவு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நடக்கிறதற்கு நீங்க இது வரைக்கும் கொஞ்சம் கூட ஹெல்ப்பே பண்ணலையே. அதனாலதான் எல்லாரும் நார்மல் டெலிவரி இல்லாம எல்லாருக்கும் சிசேரியன் ஆகுது. பெண் குழந்தைகள் அப்பனா ஓடி ஆடி விளையாடட்டும், தப்பே கிடையாது. அவங்க உடம்புக்கு அதுதாங்க நல்லது. அது அவங்களுடைய எலும்புகளை, அவங்களுடைய தசைகளை ஸ்ட்ராங் ஆகும். சரியா? அப்ப என்னுடைய ஒய்ஃப் வந்து 30 வயசு, இப்ப போய் அவளை ஓடி பிடிச்சு விளையாட சொல்றீங்களா? இது பண்ண சொல்றீங்களா? பண்ணட்டும். அவங்களுக்கு 30 அப்படிங்கிறது பெரிய ஒரு வயசு கிடையாதுங்க. 80 85 வயசுதான் ஓகே, கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு அர்த்தம். 30 வயசுலயும் ஓடி பிடிச்சு விளையாடட்டும், விளையாடட்டும். அவங்களுக்கு ஸ்விம்மிங் போக பிடிக்குதா? போகட்டும். டான்ஸ் போக பிடிக்குதா? போகட்டும். இப்படி உடம்ப அவங்க ரொம்ப அழகா வளைச்சு இது பண்ணி ஏதாச்சும் ஒரு இதுல ஆக்டிவா வச்சிருக்கும் போதுதான் உடம்புக்கு எதுவுமே செய்யாது, நல்லா இருப்பாங்க. சரியா? சோ இதுக்குள்ள சேர்த்திருக்கிற மூலிகைகள் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் வர விடாம தடுக்கும். அது போக கிரீன் டீ இருக்கு. இது அந்த கிரீன் டீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை இளமையா வச்சிருக்கும். அதுக்கு கிரீன் டீ வச்சிருக்காங்க. சோ உங்களுடைய சன்ரைஸ் அந்த வெயில்ல போனா நான் கருத்துருவேணும் பயமா இருக்கு அப்படிங்கிறதற்காக இதுக்குள்ள உங்களுக்கு உங்களுடைய கண்ணையும் பாதுகாக்கிறதுக்காக லியூட்டின் சேர்த்திருக்காங்க, லைகோபின் சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேன்சரை கூட தடுக்குங்க. சரியா? கேன்சர் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா எல்லாத்துக்குமே வருது. ஏன்னா முன்னாடி எல்லாம் வரலங்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா மெயின் ரீசன் இதுதான். நீங்க ஒரு வெளிய சாப்பாடு, ப்ராசஸ்டு பேக்டு ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாமே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரிதான். உங்க உடம்புல உங்களையே அறியாம குட்டி குட்டியா அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் போய் சேரதான் செய்யும். சரியா? ஏன்னா வீட்டுல வந்து நம்ம ஒரு பிஸ்கட்டே வீட்டுல பண்றீங்க, இல்லாட்டி தக்காளி வச்சு அவன் எப்படி பண்றான்னு சாஸ் பண்ணீங்கன்னா 2 நாள் கெட்டு போயிரும். உனக்கு ஒரு வருஷத்துக்கு அவன் கெட்டு போகாம உள்ள வச்சிருக்கணும்னா என்னென்னத்த சேர்க்க முடியுமோ அந்தந்த கெமிக்கல் உள்ள சேர்த்துதான் வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப இதுக்குள்ள சேர்த்திருக்க மூலிகைகள் எல்லாமே நீங்க வீட்டுல எடுத்துக்கிட மாட்டீங்க. இதுக்குள்ள 13 ஃப்ரூட்ஸ் சேர்த்திருக்கு. அப்போ உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் 13 ஃப்ரூட்ஸ் ஒரு நாள் சாப்பிடுறாங்களா? 13 சரி விடுங்க, 13ல ஒரு நம்பர் 1 அடிங்க. 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறாங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்களுடைய ஒரு ஆப்பிள் கட் பண்ணி அவங்களே உட்காந்து ஃபுல் ஆப்பிள், என் ஒய்ஃப் வந்து ஒரு நாளைக்கு ஆப்பிள் சாப்பிடுவா, ஒரு மாதுளம்பழம் ஃபுல்லா சாப்பிடுவா அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுதா? பெண் குழந்தைகளுக்கு ஃபுல்லா நீங்க குடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா குடுக்கறது இல்ல. பட் அதெல்லாம் உங்களுக்கு வேணும். அப்ப இவ்வளவு ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நியூட்ரிசார்ஜ் ஒரு மாத்திரைக்குள்ள நாங்க 13 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சத்தை எடுத்து 100 mg சேர்த்துருக்கோம். அதுவும் உள்ள இருக்கிற ஃப்ரூட்ஸ் சும்மா என்னமோ ஏதெல்லாம் கிடையாது. உள்ள மங்குஸ்தான், செர்ரி, ஸ்ட்ராபெரி, அவகேடோ இவ்வளோ சேர்த்திருக்கோம். சரியா? சோ இதுல 5 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணோம்னா குட்டி, ஒரு சிட்டியை கூட சொல்ல முடியாது, அதோட குட்டியான சத்து தான் இது. உங்களுடைய மூடை வந்து சரி பண்ணும். சோ நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் உங்க வீட்டுல பிரச்சனை வந்தாலும், உங்க பெண் குழந்தைகள் சரியா படிக்காட்டினாலும், எதுக்கு எடுத்தாலும் கத்தி திட்டி அழுதுகிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். வீட்டு பிரச்சனைக்கும் நியூட்ரிசார்ஜ் விமனுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு, உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கு. இதை கொடுங்க, புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே நம்மளுக்கு மெயினா மைண்டும் முக்கியம். சரியா? சோ இந்த மைண்டுக்கு நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் அப்படின்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அதை எப்படி நம்ம அணுகுறோம், எப்படி அதை ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு மனுஷனுக்கு தூக்கமும் மிக மிக முக்கியம். மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, தூங்காட்டி பிரச்சனையே. அப்ப மனுஷன் அப்படின்னு வரும்போது 8 மணி நேரம் தூக்கம் இருக்கும். அதாவது சூரியன் போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் ரெஸ்ட் எடுக்கணும். இதுதான் இது. ஆனா இது அப்படியே நம்ம மாத்தி வச்சிருக்கோம். எல்லாரும் தூங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா
நைட்டு 11:30 12:30 இதுல இப்ப புதுசா நைட் ஷிஃப்ட் ஐடி ஃபீல்ட்ல எல்லாருமே நைட் ஷிஃப்ட் போறாங்க. அது உடம்பு அப்படியே உங்களுக்கு இது பண்ணும். உங்க சிஸ்டம் ப்ராசஸையே நம்ம ஃபுல்லா மாத்துறோம். அப்ப உடம்பு உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும். ஸ்லீப், தூக்கம் முக்கியங்க. 8 மணி நேரம் நிம்மதியா தூங்கி முடிக்கிறீங்களான்னு பாருங்க. தூக்கம் என் ஒய்ஃபுக்கு இவ்வளவு நாள் வரலங்க. டியூட்டி சார்ஜ் கொடுங்க, தூக்கம் வரும். சரியா? ஏன்னா இதுக்குள்ள என்னென்ன சேர்க்கிறோமோ அதை சேர்த்திருப்போம். உங்களுக்கு குண்டா இருக்காங்க, கொழுப்பு எல்லாம் கரைக்கும். அதற்குரிய அமினோ ஆசிட்ஸும் உள்ள சேர்த்திருக்கோங்க. ஒத்த தலைவலி இருக்கு, அவள் கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவா, உடம்பெல்லாம் வலிக்குது, பீரியட்ஸ் டைம் ரொம்ப ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லுவா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நியூட்ரிசார்ஜ் கொடுங்க. சரியா? ரத்தம் கம்மியா இருக்கு அவளுக்கு, நியூட்ரிசார்ஜ் கொடுங்க. சோ இப்ப நான் எவ்வளவு பிரச்சனை சொன்னேன், இதெல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நியூட்ரிசார்ஜ் ஒரு 4 போட்டு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி போகும்போது பஸ்ல பாக்குறீங்க பெண்கள், உங்க கூட ஒர்க் பண்றாங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க உங்களோட ஒரு வெல் விஷரா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரியா? ஒருத்தங்கிட்ட மனசு விட்டு பேசும் போதே அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை, அவங்களுக்குரிய பிரச்சனைகள் அவங்க சொல்லி உங்களுக்கு அத நீங்க கேட்கும் போது அதற்கு தீர்வு நியூட்ரிசார்ஜ் விமன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அடுத்து கொடுத்த ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் திரும்ப கால் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. ஃபாலோ அப் அப்படிங்கிறது முக்கியம். ஃபாலோ அப்னா கொடுத்தோமா போனோமா மறந்தோமா அப்படி இருக்கக்கூடாது. யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்க பேர் எழுதி வச்சு, போன் நம்பர் எழுதி வச்சு, என்ன பிரச்சனைக்காக கொடுத்தோம், அந்த பிரச்சனை சரியாச்சான்னு கேளுங்க. நியூட்ரிசார்ஜ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரத்தம் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா இதுக்குள்ள அவங்க இரும்பு சத்தை கொடுத்துருக்கிறதுனால ஹீமோகுளோபின் உங்களுக்கு கூடும். அப்ப ஹீமோகுளோபின் இல்ல அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும், நியூட்ரிசார்ஜ் கண்டிப்பா எடுத்துக்கணும். சரியா? சோ இதற்குள்ள இருக்கிற இரும்பு சத்து உங்களுடைய பீரியட்ஸ் டைம் உங்களுக்கு ஆகுற பிளட் லாஸ ஈடுபடுத்தும். சரியா? இவ்வளவு போகுதா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.6 மில்லிகிராம் டெய்லி போகுது. அப்போ 1.6 மில்லிகிராம் இரும்பு சத்து போகுது. போறதை நம்ம ஈடுபடுத்துறோம் இல்லையா? இந்த மாத்திரையில அதை ஈடுபடுத்தும் 21 மில்லிகிராம் ஒரு மாத்திரையில இருக்கு. இதை எடுக்கும் பட்சத்தில் உங்க உடம்புக்கு இரும்பு சத்து கிடைக்கும். அதுவும் இரும்பு சத்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புக்கு உள்ள போய் அப்படியே அப்சார்ப் பண்ற ஃபார்ம்ல தான் அந்த இரும்பு சத்தை உள்ள சேர்த்திருக்காங்க. உங்களுடைய எலும்பை பலப்படுத்தும், ஏன்னா இதுல கால்சியம் இருக்கு. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பேர் இல்லங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்க? என்ன காய் சாப்பிட்டீங்க? எவ்வளவு காய் சாப்பிட்டீங்க? ஒரு நாளைக்கு காலையில இட்லி தோசை சாம்பார் ஓகே 2 முடிஞ்சிருச்சு. மத்தியானத்துக்கு மட்டும் தானே காய், கொஞ்சோண்டி காய். அப்புறம் நைட்டு திரும்ப தோசை, இல்லாட்டி சப்பாத்தி, இல்லாட்டி நூடுல்ஸ். அப்ப நம்மளுடைய இந்தியர்கள், அதுவும் மெயினா தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடுற இதுவே சாப்பாடு முறையே தப்புங்க. முன்னாடி நம்ம எப்படி சாப்பிட்டோம், அந்த ராஜா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் புளிக்குழம்பு, கொஞ்சம் பருப்பு, அதுல நெய் ஊத்தி 4 வகையான காய்கறிகள் வச்சு, அப்புறம் மோர் வச்சு, தயிர் வச்சு, ஒரு ஸ்வீட் வச்சு, லாஸ்ட் தயிர் சாப்பாட்டுல முடிச்சு. அப்ப என்னதுன்னா எல்லா ஒரு நியூட்ரியன்ஸும் அவங்களுடைய ஒரு பிளேட்ல இருக்கு. சோறு இந்த இவ்வளவு குமிச்சு அதெல்லாம் கிடையாது. அந்த பிளேட்ல பாத்தீங்கன்னா சோறு கம்மியா தான் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், சோறை நல்லா அப்படி இமயமலை மாதிரி குமிச்சு, பக்கத்துல கொஞ்சம் காய். அதுவும் காய் வைக்கிறது எல்லாரும் எப்பயாச்சும் தான் வைக்கிறாங்க. ஒரு கூழ் வடை வச்சுக்கிடுவோம், ஊறுகாய் வச்சுக்கிடுவோம், ஒரு முட்டை அடை ஊத்திக்கிடுவோம், சிப்ஸ் வாங்கிக்கிடுவோம், மிக்சரை வாங்கிக்கிடுவோம். என்னங்க இது அப்படின்னா அப்படிதாங்க ஆயிடுது. இப்ப பால்ல இருந்து உங்களுக்கு என்ன சத்து கிடைக்குமோ அதை நியூட்ரிசார்ஜ் விமன் டேப்லெட் உள்ள வச்சிருக்காங்க. சரியா? ஸோ விட்டமின் ஏ, கே, டி, கால்சியம் இப்படி நிறைய சத்துக்களை உள்ள வச்சிருக்காங்க. இது உங்களுடைய ஸ்கின்னை அப்படியே பயங்கர சாஃப்ட் அண்ட் சப்பிள் ஆகிடும். தொட்டா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். தொட்டு பாருங்க, எல்லாரும் உங்க ஸ்கின்னை தொட்டு பாருங்க, வலுவலுன்னு இருக்கணும், சாஃப்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சக்தி இல்லை. சரியா? அப்ப இதுக்குள்ள நிறைய சேர்த்திருக்க இந்த மூலிகைகள் உங்களுடைய இளமையா வச்சிருக்கும். உங்களுக்கு மென்ஸ்ட்ரேட் ரிலேட்டட் இர்ரெகுலர் பீரியட், ப்ளீடிங் ரொம்ப ஆகுது,
இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. தூக்கம் நல்லா வரும். சரியா? தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? நியூட்ரிசார்ஜ் வந்து கொடுக்குறீங்க. அது போக அழகான எனக்கு கூந்தல் வேணுங்க, நெயில்ஸ் எல்லாம் எனக்கு அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுங்க. அதற்குரிய சத்துக்களை உள்ள வச்சிருக்காங்க. நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்கும் போது பெண்களுக்கு ஒரு ஸ்டாமினா வரும். இது வரைக்கும் படுத்தேதான் கிடந்தா, வேலையே செய்ய மாட்டா அப்படின்னு இருந்த பெண்கள் வேலை செய்வாங்க, எனர்ஜி வரும். அதற்குரிய சத்துக்கள் தான் இதுல உள்ள வச்சிருக்காங்க. சரியா? ஒன் செகண்ட். அப்படி இது என்ன பிளேவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராபெரி பிளேவருங்க. ஒரு பேக்ல 30 டேப்லெட்ஸ் இருக்கும். இது ஆனுவல் பேக்கேஜிங் பண்ணிருப்பாங்க. பியூர் வெஜ், பயப்பட தேவையில்ல, நான்வெஜ் கிடையாது. அப்ப பிரெக்னென்ட் லேடிஸ் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா பிரெக்னென்ட் ஆன டைம் இரும்பு சத்து தேவை, ரத்தம் உங்களுக்கு கம்மியாகுங்கிறதுக்காக பிரெக்னென்ட் லேடிஸ்க்கும் கொடுக்கலாம். எப்போங்க எடுத்துக்க சொல்ல நியூட்ரிசார்ஜ் விமனை யாருக்கெல்லாம் மென்ஸ்ட்ரேட் ஆகுதோ, சரியா, அவங்க எல்லாரும் அந்த வயசுல இருந்தே எடுத்துக்கிட்டே வரலாம். பிரெக்னென்ட் ஆனவங்களும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் காலை உணவுக்கு பின் ஒரு டம்ளர் தண்ணியில எடுத்துக்க சொல்லுங்க. சொல்றீங்களா? சரியா? சோ அப்ப எவ்வளவு நாள் எடுத்துக்க சொல்லணும்? ஒரு மாசம் எடுத்துக்க சொல்லவா, 2 மாசம் எடுத்துக்க சொல்லவா? அப்படி கிடையாது. இத வந்து அவங்களுக்கு ஃபுல்லா லைஃப் ஃபுல்லா நீங்க எப்ப வரைக்கும் மெனிஸ்ட்ரேட் ஆறீங்களோ, எப்போ உங்களுக்கு அந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதோ அணையாரம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கணும். 45 வயசா 50 வயசா அப்ப வரைக்கும் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்னங்க பண்ண? அதுக்கப்புறம் சத்து தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்காம நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுக்கணும். ஏன்னா அதுல இரும்பு சத்து வந்து கம்மி. சரியா? எவ்வளவு காலம் முடிஞ்ச வரைக்கும் இதை எடுத்துக்கிறாங்களோ அவ்வளவு காலம் நல்லது. தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் எடுத்தாங்க, நல்லதாங்க, ரொம்ப நல்லது. அப்ப இன்னொரு வருஷம் எடுக்க சொல்லுவா, அதை விட கூடுதல் நல்லது. அப்ப இதை யாராச்சும் எடுக்கக்கூடாதா அப்படின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சில பேருக்கு யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம எது கொடுக்க கூடாது. அது போக யாருக்கெல்லாம் ப்ளீட் ஆகலையோ, அதாவது பருவத்துக்கு வர ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற பெண்களுக்கும் மெனோபாஸ் ஸ்டேஜ் கிராஸ் பண்ண ஒரு பெண்ணுக்கும் நியூட்ரிசார்ஜ் விமன் கொடுக்காம நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. அந்த அளவுக்கு என்னங்க டிஃபரன்ஸ் தெரியுமா? இரும்பு சத்து இதை விட அதுல கூடுதலா இருக்கு, இவ்வளவுதான். சரியா? இதை நம்ம முக்காவாசி நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் பொருட்களை காம்போவா வைக்க ட்ரை பண்ணுங்க. ஒன்றை மட்டும் கொடுத்து அனுப்பாம நியூட்ரிசார்ஜ் விமன் அதோட சேர்த்து வெஜ் ஒமேகா PVMFO அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் போது நமக்கு அவங்களுக்கு அற்புதமா ரிசல்ட் தெரியும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு என்ன சத்து தேவைன்னு கேட்டீங்கன்னா புரோட்டீன் தேவை, விட்டமின் தேவை, மினரல் தேவை, ஃபைபர் தேவை, ஒமேகா தேவை, வாட்டர், ஃபேட், கார்போஹைட்ரேட், இவ்வளவு சத்துக்கள் தேவை. நம்ம மனுஷனாகிய நாம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி குடிச்சிருவீங்க, கொஞ்சம் சமைக்கிறது எண்ணெயில தான் அப்படிங்கிறனால ஃபேட்ன்ற சத்து கிடைச்சிருது, கூடுதலாவே கிடைச்சிருது. கார்போஹைட்ரேட் சோர்ஸ் சாப்பிடறதால கார்போஹைட்ரேட் கிடைச்சிருது. மீதி இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாம் கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்க மாட்டேங்குது. அப்ப இது எல்லாமே நம்ம சேர்த்து கொடுக்கும் போது மொத்த உடம்புக்கும் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சத்து கொடுத்துட்ட மாதிரி அர்த்தம். அப்ப நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களை வந்து பாராட்டுவாங்க. எனக்கு தூக்கமே வராம இருந்துச்சுங்க, நல்லா தூக்கம் வருதுங்க சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் அசதியா இருந்துச்சு, இப்ப அசதி இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப பொதுவா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவு இப்படி காம்பினேஷன் பேக்ல விற்க ஆரம்பிங்க. அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சோ நியூட்ரிசார்ஜ் விமன் லாஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்றேன், கேளுங்க. யாருக்கெல்லாம் இதை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மென்ஸ்ட்ரேட் ஆகுற எல்லா பெண்களுக்கும் இதை கொடுங்க. அடுத்தபடியாக ரத்தம் கம்மியா இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் டைம் ரொம்ப பெயின் இருக்கான், அவங்களால ஒண்ணுமே வேலையே செய்ய முடியலையா, திடீர்னு கோவப்படுறா, அழுகுறா, உடம்பெல்லாம் அலுப்பா இருக்கான், போதுமான வேலையே செய்ய முடியல, முதுகு வலி இருக்கு, கை கால் வலி இருக்கு, தூக்கமே வரமாட்டேங்குது, முடியெல்லாம் கொட்டுது, கை கால் வலிக்குதான், தலைவலி இருக்கான், ஒத்த தலைவலி இருக்கான், ரத்தம் கம்மியா இருக்கு, கன்சீவ் ஆகுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, இப்படி இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் விமன் வந்து கொடுக்கலாம். சோ இதை கொடுக்கறதற்கு நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து
நீங்க எப்படி வந்து கீரை, பீட்ரூட்டு, பப்பாளி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நல்லது தானே. அதே மாதிரிதான் இதுவும் சாப்பிட்டா நல்லதுதான். உங்களுக்கு கெட்டது ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது. சோ இதுல டவுட் இருந்துச்சுன்னா ஆனலைஸ் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா நான் மகோத்சவ ஃபங்க்ஷனும் செகண்ட் சாத்தியம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல டவுட் இருந்தா மட்டும் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க சுமதி மேம். மேம் வணக்கம். மேம் என் பொண்ணுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ. ஆக்சுவலி இப்போ மார்னிங் தான் கொடுக்குறேன். மார்னிங் கொடுக்கல அப்படின்னா மறந்துட்டு போயிட்டாங்கன்னா ஈவினிங் கொடுக்கலாங்களா? மேம் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. ப்ராப்ளம் இல்லை, மத்தியானம் எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. ஓகே மேம், தேங்க்யூ. நம்ம ஏன் மார்னிங் கொடுக்குறோம் அப்படின்ட்டுனா மார்னிங் நம்ம உடம்பு அப்படியே முழிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே அந்த விட்டமின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டும் போது அது ரத்தத்துல கலந்து உடம்புக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சோம். இந்தாங்க நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலதான் நம்ம மார்னிங்கே கொடுத்துறோம். நம்ம உடம்புக்கு எல்லா சத்தும் கொடுத்துரும். இல்ல மறந்துட்டா அப்படிங்கும் போது ஆஃப்டர்நூன், அப்படி இல்லைன்னா ஈவினிங் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்ணணுமா, ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு டேப்லெட். சோ ஒரு மடக்கு தண்ணிக்கு ஒரு டேப்லெட் கிடையாது. ஏன்னா சிலர் வந்து மேம் இதை எடுத்துக்கும் போது எனக்கு உடம்பு வலிச்சிச்சு, கால் வலிச்சிச்சு, கை வலிச்சிச்சு, நியூட்ரிசார்ஜ் மேன் விமன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் போதுமான தண்ணியில நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. நம்ம உடம்புல இது வரைக்கும் நீங்க கொடுக்காத ஒரு புது சத்து உடம்புல போய் ஒட்டும் போது சில நாட்களுக்கு, ஒரு 3-4 நாட்களுக்கு இது மாதிரி அறிகுறிகள் இருந்தா நீங்க பயப்படுறதுக்கு தேவையில்லை. உடல் அசதியா இருந்துச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இல்லாட்டி வேற ஏதாச்சும் பேசணும்னால ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க சார். கமல் சார். வணக்கம் மேடம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. ஆக்சுவலாக இது குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்த டேப்லெட் ரெக்கமெண்ட் பண்ணலாங்களா? நம்ம அந்த அதாவது இதுல நியூட்ரிசார்ஜ் விமன் இருக்கிறது விட்டமின்ஸ் அவங்களுக்கு உடம்புக்கு அழகா போய் சத்துக்களை கொடுக்கும். ஆனா தனியா அவங்க குழந்தையின்மை பிரச்சனைக்கு இது மட்டும் கொடுத்தா அவங்களுக்கு குழந்தை பிறந்துருமா, கன்சீவ் ஆயிருவாங்களா அப்படிங்கிறது நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியாது சார். ஏன்னா நான் சொல்றது என்னன்னா, ஒரு 13 வயசுல ஏஜ் அட்டன் பண்றாங்கன்னா அப்பல இருந்தே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க உடம்புல, அந்த சக்தி இது எல்லாமே. சரியா? அப்புறம் ஒருத்தங்க 25 வயசுல வந்து கன்சீவ் ஆகிறது கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஃபுல்லா அவங்க ரிப்போர்ட் பார்க்கணும், அவங்க உடம்ப பார்க்கணும். இது நீங்க கொடுத்துட்டு இந்தாங்க இதை சாப்பிடுங்க, ஒரே மாசத்துல கன்சீவ் ஆயிருங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்க முடியாது. இது நம்மளுக்கு கூடுதலா சப்போர்ட்டிவா இருக்கும். சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். ஓகே, அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்கலாம் இல்லைங்களா? அதை எடுத்துக்கிட்டே இதை எடுத்துக்க சொல்லுங்க. ஓகே. அது போக நியூட்ரிசார்ஜ் ப்ரோடேட் சேர்த்து கொடுங்க. அதாவது PVMF அவங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி சொல்லுங்க. அது போக சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆகுறது அப்படிங்கிறது இப்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகி இது பண்றாங்க. இது ஒரு ஹாப்பியான ப்ராசஸ். அவங்க வந்து ரொம்ப மைண்ட்ல எடுத்துக்க வேணாம்னு சொல்லுங்க. மைண்ட் டென்ஷனா வச்சிருந்தாலே கன்சீவ் ஆகுறது அவங்களுக்கு டிலே ஆகும். ஐயோ எல்லாரும் கேக்குறாங்க, எனக்கு எப்படியாச்சும் குழந்தை வேணும் குழந்தை வேணும், இது இல்லாம ஒரு ஹாப்பியா வச்சுக்க சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்சதை நல்லா ஹெல்த்தியா சாப்பிட சொல்லுங்க. ஆக்டிவா இருக்க சொல்லுங்க. ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்க, நடந்து போக சொல்லுங்க. எல்லாரும் இப்படி கேக்குறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து எடுக்க சொல்லிட்டு பிரச்சனைன்னு ரொம்ப ஐயோ நான் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படியாச்சும் வேணும் எப்படியாச்சும் வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கா தாவி குதிச்சு இதை இல்லையா அடுத்து அங்க போறேன், இந்த டாக்டர்கிட்ட கேட்டேன் அந்த டாக்டர் அப்படிலாம் போய் உடம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தாம சத்துள்ள டெய்லி கீரை சாப்பிடுறேனா, இப்படி சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேனா, நல்லா ஒரு வாக்கிங் போனேனா, தண்ணி நிறைய குடிச்சேனா, சந்தோஷமா இருந்தேனா அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 1 இயருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா கன்சீவ் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கு சார். ஓகே ஓகே. இன்னொரு கொஸ்டின் மேம், ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதை எவ்வளவு நாள் சாப்பிடுவாங்க? ஹீமோகுளோபின் அவங்களுக்கு அதாவது சேஞ்சஸ் தெரியுது உடம்புல. எந்த ஒரு ப்ராசஸ்மே நம்மளுக்கு
டக்குன்னு தெரியாது சார். ஹீமோகுளோபின் சேஞ்சஸ் தெரியறதுக்கு அவங்க தொடர்ந்து 3 months அட்லீஸ்ட் எடுக்கிறோம். 3 months எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஹீமோகுளோபின் வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லுங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் ஹீமோகுளோபின் செக் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு கூடி இருக்கும். 9ன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 11க்கு மேல வந்திருக்கும். சரியா? சோ ஓகே நம்ம இத ரொம்ப டேம் ஷியரா நம்ம சொல்லலாம். நியூட்ரிசார்ஜ் விமன் இருக்கும்போது பெண்களுடைய ஹீமோகுளோபின் அளவு கூடும், கண்டிப்பா கூடும். ஓகே ஓகே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். மேடம் இது சம்பந்தமா சார் கேட்ட மாதிரி அந்த அவங்கள வச்சு நம்ம கவுன்சிலிங் ஒரு பண்ணணுமா, அது பண்ண முடியுமா மேடம்? எப்படி சார்? அது யாரை வச்சு? இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு அந்த டாக்டர்ஸ் வச்சு நம்ம அந்த ஒரு இது சொல்லியிருந்தீங்க இல்லையா முன்னாடி லாஸ்ட் டைம்? செகண்ட் சாதி. செகண்ட் சாதி. ஆமா. அந்த 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 கஸ்டமரையும் அந்த டாக்டரையும் வச்சு அவங்களுக்கு அந்த இதுல வந்து நம்ம கேள்வி கேட்க வைக்க முடியும், கவுன்சிலிங் பண்ண வைக்க முடியுமா மேடம்? தாராளமா பண்ண வைக்க முடியும். அதான் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், சொல்றேன் சார். சோ செகண்ட் சாதி இயக்கம் மூலியமா நான் வந்து ஒருத்தங்களை நியூட்ரிசார்ஜ் பொருட்கள் வாங்க வைக்க முடியும்னா கண்டிப்பா வைக்க முடியும். ஆனா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒருத்தங்களை கூட்டிட்டு வரீங்கன்னா அவங்க அந்த பொருட்கள் வாங்குறதற்கு தயாரா இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம அந்த செகண்ட் சாதி இயக்கம் ஆரம்பிச்சு பயங்கர ரெஸ்பான்ஸ் போய்கிட்டு இருக்கு சார். எல்லா ஸ்டேட்ல இருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் மீட்டிங் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணவே முடியல. அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ இது வருது எல்லா ஸ்டேட்ல இருந்து. எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 1/2 மணி நேரம் நம்ம வந்து நியூட்ரினிஸ்ட பேசி நீங்க உடம்பு இப்படி கவனிச்சுக்கணும், இப்படி பாத்துக்கணும், இப்படி எந்திரிக்கணும், இப்படி தண்ணி குடிக்கணும், இப்படி பண்ணணும், எல்லாம் சரி, சரிங்க பண்ணிடுறோம் டாக்டர்னு சொல்லிட்டு நீங்க அடுத்தது நீங்க ஆர்சிஎம்ல இந்த பொருட்கள் வாங்குங்க, ஹெல்த் கார்டு ஆயில் வாங்கணும், நியூட்ரிசார்ஜ்ல வந்து நீங்க நியூட்ரிசார்ஜ் விமன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு வாங்க முடியாது, அதுக்கெல்லாம் காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இவ்வளவு நேரம் நம்ம கன்வின்ஸ் பண்ணி பேச வச்சதே நம்ம பொருட்களை வாங்கி அவங்க அது மூலியமா உடம்பு நல்லா இருக்குன்னு வைக்கிறதுக்காக தான். அப்ப நீங்க கூட்டிட்டு வரும்போதே அந்த வர ஆட்கள் வந்து நம்ம பொருட்களை வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும் சார். சோ அவங்க வந்து பேசுவாங்க, எல்லாமே புரிய வைப்பாங்க, பட் பொருட்களை வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். சரியா சார்? பொங்குனா சார். இப்போ ஆல்ரெடி டிஹெச்ஏவும் நியூட்ரிசார்ஜ் உமனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி. இப்போ அவங்கள வந்து அந்த கவுன்சிலிங்ல கொஞ்சம் கூட்டு கனெக்ட் பண்ற மாதிரி அது கொஞ்சம் சொல்லுங்க மேடம், எப்படி டீட்டெயிலா அவங்க கிட்ட பேசுறது மேடம்? சொல்றேன், அதுதான் சார் இப்ப சொல்றேன். இப்ப நம்ம பொன்குணா சார் கேட்ட மாதிரி, அதாவது எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நான் எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியுங்க. ஒரு டாக்டர் மாதிரி பேச முடியுமா அப்படின்னு கேட்டா பேச முடியாது. இப்ப என் டீமே நான் டாக்டர் மாதிரி பேசுறேனா அப்படின்னு கேட்டா இல்ல, நான் டாக்டரே கிடையாது. நான் ஏஎன்சிசி கோர்ஸ் படிச்சிருக்கேன். எங்க நியூட்ரிசார்ஜ்ல எனக்கு கொடுத்திருக்கிற நாலேஜை வச்சுதான் நான் பேசுறேனே தவிர ஐ எம் நாட் எ டாக்டர். அப்புறம் என்னை விட ஒரு நியூட்ரினிஸ்ட் டாக்டர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு நோய் வரக்கூடாது, நோய் வரவிடாம தடுக்கணும், அதுதான் மெயின். வந்ததுக்கு அப்புறம் ஐயோ வந்துருச்சுன்னு அலைகிறத விட வர விடாம தடுத்துருங்க. அப்படி வரல, தடுக்கல, ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, குட்டியாவே இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னா மேனேஜ்மெண்ட் அது முக்கியம். ஒரு பிரச்சனை வந்துருச்சு, முட்டி வலி வந்துருச்சு, ஓகே தாங்க முடியாத வலி, நீங்க எங்க போறீங்க? ஒரு மசாஜ் பண்ற மாதிரி இடத்துக்கு போறீங்களா, ஒரு நேச்சுரோபதி போறீங்களா, நீங்க வந்து இல்லாட்டி ஒரு சித்தாட்ட போறீங்களா, அலோபதி போறீங்களா, எப்படி போறீங்க, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த உடம்புக்கு கொடுக்குறீங்கிற முக்கியம். ஏன்னா இப்ப எல்லாருமே போன்றோம்னா எங்க போனோம்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட போக, டாக்டர்கிட்ட போகையா, வேணாமா, போய் மாத்திரை சாப்பிடவா, சரி மாத்திரை இதுவும் சாப்பிட்டு சரி பண்ணா சரி, உடனே சர்ஜரி பண்ணு, ஆபரேஷன் பண்ணி இது பண்ணு, இப்ப பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி பல பல பிரச்சனைகளுடைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரியா? அப்ப நம்மளுக்கு செகத்சாதின்னு ஒரு இயக்கம் இருக்கு. இதுல என்ன பண்றோம், நீ எப்படி சாப்பிடணும், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணணும், சப்ளிமெண்ட் எதை எடுத்துக்கலாம், எவ்வளவு நேரம் நீ தூங்கணும், தண்ணி குடிக்கணும், இது எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க அங்க. நம்ம ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஒரு கூகுளுக்கு, யூடியூபுக்கு, நமக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, இப்படி இவங்க கிட்டதான் நம்ம வந்து கேக்குறோம். அப்ப பொதுவா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்ல, ஒரு சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னொரு சர்க்கரை நோயாளிட்டே தான் போய் உனக்கு என்னப்பா செய்யுது, உனக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ளீஸ் எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க.
நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பிரச்சனை வந்து நம்ம தெரிஞ்ச கூகுள் யார்கிட்ட போய் பாக்குறோம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க சக்கரை நோய்க்கு வலி தீர்த்து கேக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க உடம்பு வச்சு தானே பேசுவாங்க. அவங்க உடம்பு வச்சு பேசுவாங்களா? அஹ் உனக்கு உடம்புக்கு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு அதெல்லாம் புரிஞ்சு வச்சு பேசுவாங்களா? அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லுவாங்க. சரியா, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், இந்த முக்குல இருந்த அவரை டாக்டர் போய் பார்த்தேன் சரியா போயிருச்சு, நான் ஃபுல்லா இப்ப இதை சாப்பிட்டேன் சரியா போச்சு அப்படின்னு அவங்களுக்கு வந்திருக்கிறத தானே பேசுறாங்க. அப்போ உங்க உடம்புக்குன்னு பேசுறதுக்கு ஒருத்தங்க கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? புரியுதா நான் சொல்ல வர்றது? இப்ப இருக்கிற காலகட்டத்துல டாக்டர்ஸ்க்கு எல்லாம் நம்மளுக்கு பேச கூட உங்களுக்கு டைம் இல்லை. ஒரு பிரச்சனைன்னு போறோம்னா கூட 3 பேஷண்ட் நிக்க வச்சிருக்காங்க. 3 பேஷண்ட்ல நம்ம பிரச்சனையை சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. நமக்கு ஒரு மாதிரி தயக்கம் இருக்கும். 10 பாயிண்ட் யோசிச்ச இடத்துல ஒரே பாயிண்ட் 2 சொல்லிட்டு அந்த டாக்டர் ஒரு மாதிரி காய்ச்சல் படபட அதுக்குள்ளே மருந்து சீட் எழுதி இந்த போன்னு அனுப்பிச்சிடுறாரு. சரியா, நான் தப்பு சொல்லல, அவங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசுறதுக்கு, என்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்கறதுக்கு, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த மக்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? செகத்சதி அப்படிங்கிற இயக்கம் நியூட்ரிசார்ஜ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு நீங்க அவங்களை கூட்டிட்டு வரலாம். அப்படி என்னங்க, தலைவலிக்குதா, இல்ல உங்களுக்கு அஜீரண கோளாறா, உங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணுமா, ரத்தம் கம்மியா இருக்கா, முடி கொட்டுதா, உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருதா, முட்டி வலியா, சுகரா, பிபி கூட இருக்கா, இல்லாட்டி மைண்ட் அளவு உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, எல்லாத்திற்கும் தீர்வு செகத்சாதியில உண்டு. அப்ப செகத்சாதிங்கிற இயக்கத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாரா இருந்தாலும் ஒரு நல்ல வழியில, சரியா, அவங்களுக்கு நம்ம யோகா இப்படி பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, நியூட்ரிசார்ஜ் பொருட்களை எடுத்துக்கோங்க, மருந்து மாத்திரை இதெல்லாம் நீங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் அப்படியே படிப்படியா குறைச்சிடலாம். இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நல்லது இல்லைங்க, சைடு எஃபெக்ட் எப்படியும் கொடுக்கும். சரியா, அப்ப உங்களுக்கு சந்தோஷமான பாதையில வேற்று பாதையில பயணிக்கிறதற்கு நம்ம கொடுக்கிற பொருட்களை வாங்குறதற்கு தயாராக இருக்கும் மக்கள், சரியா, இதை பண்ணவா அதை பண்ணவான்னு புலம்பி இருக்கிற மக்களை நம்ம செகத்சாதி இயக்கத்துக்கு கூட்டிட்டு வாங்க. சரியா, நம்மளுடைய பொருட்களை வாங்குறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்கு. இது ஒரு மெயின். இதை நீங்க தான் பார்த்து கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வர நபர்களை நம்ம டாக்டர்கிட்ட பேச வைக்கதான் முடியும். நம்ம சொல்ற பொருட்களை வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் மெயின். இது ஏன்னா அப்பதானே அவங்களுக்கு என்ன ஆகும், சாப்பிட்டு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதற்கு நம்ம பண்றோம், இவ்வளவு வழி வகுக்கிறோம். கடைசி நேரத்துல அவங்க வந்து இல்லைங்க வேணாங்க நான் சாப்பிட மாட்டேங்க வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ நம்மளுடைய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு, இது வரைக்கும் உங்களுக்கு உடம்புக்கு வந்த பிரச்சனை, நீங்க டாக்டர்கிட்ட சாப்பிட்ட மாத்திரை, இதெல்லாம் உங்களுடைய பெயினை மறக்கிறதுக்கு தான், ரூட் காசை சரி பண்றது கிடையாது. நியூட்ரிசார்ஜ் பொருட்கள், ஆர்சிஎம் பொருட்கள் ரூட் காஸ் உங்களுக்கு சரி பண்றதுக்கு பொருட்களை அவங்க கொடுப்பாங்க. சந்தோஷமா வாழ வைக்க முடியும். எப்படி நம்ம டெய்லர்கிட்ட போய் நம்ம அளவுக்கு எனக்கு ட்ரெஸ் அப்படியே தச்சு கொடுங்க அப்படின்னு டெய்லர் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீங்க நியூட்ரினிஸ்ட பார்த்து உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை அதை கேளு. பொதுவா எல்லாருக்கும் என்ன பிரச்சனை கேட்டு மாத்திரை சாப்பிட்டேன், மெடிக்கல்ஸ்ல வாங்கினேன், மருந்து சாப்பிட்டேன், தைலத்தை தடவுனேன்னு போகாம உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க வைக்க முடியுமா? முடியும். அதுதான் செகத்சாதி. அப்ப இதுல என்னங்க பண்ணணும்? இப்ப யாருக்கோ உங்க பெரியப்பாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சரியா, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா செகத்சாதியில போய் ஒரு சஜஷன் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க. முட்டி வலியை எடுத்துக்கோங்க, டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்றாங்க, இவங்களுக்கு பண்றதுக்கு காசும் இல்ல, வேற என்ன பண்ணலாம், வேற ஒரு நல்ல வழியில எனக்கு முட்டி வலி சரியாகணும், இல்லாட்டி கண்டிப்பா பண்ணணுமா, இப்படி ஆப்ஷன் கேட்கறதுக்கு கூட்டிட்டு வாங்க. பாடி ஸ்கேனர் இருந்துச்சுன்னா அதுல ஏற வச்சு ரீடிங் எடுங்க. இல்லாத பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு 3 போட்டோ நீங்க எடுக்கணும். எதுக்குன்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம்ல போட்டோ கேட்பாங்க. பண்ணிட்டீங்களா? இந்த நம்பரை வேற நோட் பண்ணுங்க, 8779777919. சோ இந்த நம்பர் எதற்காகனா இதுதான் செகத்சாதி. இந்த நம்பரை நீங்க ஸ்டோர் பண்றீங்க உங்க போன் நம்பர்ல. வாட்ஸ்அப்புக்குள்ள இந்த நம்பருக்கு போறீங்க, போய் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பெயர், இப்ப பொன்குணா சார் ஒருத்தங்க ரெஃபர் பண்ண போறாங்கன்னா பொன்குணா சாருடைய பெயர் பொன்குணா, அவருடைய ஆர்சிஎம் ஐடி, அடுத்து அவர் ரெஃபர் பண்றவருடைய பெயர்,
அவருடைய போன் நம்பர், உங்களுடைய போன் நம்பர், அவருக்கு என்ன பிரச்சனை, முட்டி வலி, முட்டி வலி அப்படின்னு இந்த நம்பருக்கு மெசேஜ போட்டு விடுறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பொன்குணா சாரோட ஐடியோ பார்த்து, பொன்குணா சார் இதை பார்த்து செக் பண்ணுவாங்க கரெக்டானு. என்ன கரெக்டானு செக் பண்ணுவாங்க நான் சொல்றேன். பொன்குணா சார் ஓகே இவ்வளவு பண்றாரு, எவ்வளவு பிவி பண்ணிருக்கணும்னு ஒண்ணு இருக்கு, அது பண்ணிருந்தாரு அப்படிங்கும்போது அவ கரெக்ட் தான், அவருக்கு அடியில எவ்வளவு பேர்னாலும் வரலாம், யார ரெஃபர் பண்ண சொல்றாங்க, அவங்க போன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்ப உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு சரியா ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கும், உங்க பெயர், உங்க வயசு, உங்க அப்பா இதுக்கு முன்னாடி முட்டி வலி இருந்துச்சா, உங்களுக்கு எப்பல இருந்து இருக்கு, எதனால இருக்கு, தண்ணி எவ்வளவு குடிக்கிறீங்க, எப்படி தூங்குறீங்க, இப்படி பல கேள்விகள் அதுல இருக்கும். சரியா ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. சரியா அந்த ஃபார்ம் ஒரு லிங்க் தான், இது மாதிரி இதே லிங்க் தான். இது அனுப்பினோட அந்த ஃபார்ம் வருது, ஃபில் பண்றீங்க, அனுப்புறீங்க. திரும்ப அவங்க கூப்பிடுவாங்க. நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு ஜூம் மீட்டிங்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டைரக்டா நியூட்ரினிஸ்ட் உங்ககிட்ட வராங்க. இது மாதிரி மீட்டிங்ல நீங்க உட்காடுறீங்க 1 to 1. நீங்களும் அங்கிட்டு அந்த எக்ஸ்பர்ட் டாக்டர் நியூட்ரிஷன்ட்ட நீங்க பேசுறீங்க, என்ன பிரச்சனையோ பேசுறீங்க. 2 வாரம் கழிச்சு திரும்ப அவங்க அதே மாதிரி நிறைய சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களான்னு உங்களை செக் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க கூட்டிட்டு வர நபர்கள்ட்ட கரெக்டான ஒரு ப்ராப்பர் நெட் கனெக்ஷன் இருக்கணும். நம்ம சொல்ற பொருட்களை வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். வர்றவங்க மீட்டிங்க அட்டன் பண்ணணும். ஏன்னா இப்ப நிறைய மாசம் ஆரம்பிச்சிருச்சா, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இந்த டாப் நியூட்ரினிஸ்ட நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டாக்டர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி மும்பைல இருக்கிறவங்க கிட்ட அப்படி பண்ணி 10:30 உங்களுக்கு மீட்டிங் ஆகுதுன்னா, நம்ம 10:30 மணிக்கு நான் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது அட்டன் பண்ணுங்க அப்படின்னா, இல்ல நான் வெளியே இருக்கேன், வெளியூர்ல இருக்கேன், வேலையா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா சார் நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குதுங்க, ஒண்ணுமே எடுக்கல, தெரியல பாக்கல, இப்படியே போகுது. சோ இதனால இந்த ப்ராசஸ் தப்பாகுது. நீங்க கூட்டிட்டு வர நபர்கள் கண்டிப்பா அவங்க இந்த ப்ராப்பர் நெட் கனெக்ஷன் இருக்கணும். நம்ம சொல்ற டைமுக்கு அவங்க ஃப்ரீயா இருக்கணும், பார்க்கணும் டாக்டரை. ஒரு நபர்கள் நீங்க கூட்டிட்டு வர 3 பேர் இது மாதிரி மீட்டிங் கடைசி வரைக்கும் போயிட்டு இல்ல சார் எனக்கு இஷ்டம் இல்ல சார், நாங்க பார்க்கல, மீட்டிங் 3 பேர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு கீழே வர நபர்களை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. சரியா சரிங்க. இதற்கு நம்மளுடைய ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜ் மட்டும் இல்ல, ஆர்சிஎம் பொருட்களையும் ஃபுல்லா ரெஃபர் பண்ண போறாங்க. அதுதான் பிளஸ். சோ 1/2 மணி நேரம் பேசுறாங்க, சோ பிரச்சனை எல்லாம் கேக்குறாங்க, இப்படி இருக்கணும், எந்தெந்த பொருட்கள் ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜ்ல வாங்குங்கன்னு சொல்றாங்க, அவங்க வைக்கிறாங்க, உங்ககிட்ட வர்றாங்க, அசோசியேட் பையர் ஐயா உங்ககிட்ட பொருட்களை வாங்குறாங்க, போறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. சூப்பரா. அப்ப நம்ம ப்ராசஸ் என்ன, நீங்க உட்கார்ந்து மூச்சு திணற பேசி புரிய வச்சு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம என்ன பண்றோம், இன்னும் உங்களுக்கு கூடுதலா நற்பயன் அடைகிறதுக்காக இந்த இயக்கத்தில் அவங்கள லிங்க் பண்ணி விடுறதுனால உங்களுடைய growth கூடும். சரியா இதுக்காக வர நபர்கள் கிட்ட ₹1 காசு வாங்க போறதில்ல, ஃப்ரீயா அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரே ஒரு செக் பாயிண்ட், அசோசியேட் பையராகிய நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து முதல் 10 நாட்களுக்குள் ஆர்சிஎம்ல சரியா எல்லாத்தையும் சேர்த்து 5000 பிவி பண்ணிருந்தா போதும். உங்களுக்கு கீழே இது யாருனாலும் சொல்லிட்டு வந்து. சரியா புரிஞ்சிச்சா? அப்ப நம்ம என்ன பண்றோம், வாட்ஸ்அப்ல மெசேஜ தட்டி விடுறீங்க, அங்க பார்த்துட்டு உங்களை திரும்ப அவங்க கூப்பிடுறாங்க, ஃபார்ம் ஃபில் பண்றீங்க, திரும்ப அனுப்புறீங்க. இது திரும்ப அவங்க ஒரு ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்புறாங்க. சரியா அப்ப என்ன பண்றோம், ஜூம் மீட்டிங்க்கு அவங்கள பேச வைக்கிறோம். இது இப்ப ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, மலையாளத்திலயும் இருக்கு, தெலுங்குலயும் இருக்கு. சரியா நம்ம லாங்குவேஜ்ல நம்ம பேசுறோம், பிரச்சனைய சொல்றோம். நீங்க கூட்டிட்டு வர நபர்கள் எந்த வயசுலயும் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி நீங்க கூட்டிட்டு வரீங்க. சரியா சோ ப்ளீஸ் இந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 8779777919. அப்படி இல்லையா நீங்க மெயில் அனுப்பலாம், consult@segatsadi.in. அப்படியும் இல்லையா டவுட்டா இருக்கு மேடம், நீங்க கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க, எங்க மூலியமாவும் நீங்க கன்சல்ட் பண்ணலாம். சரியா சோ உங்களுக்கு ஒரு சாய்ஸஸ் இந்த 3. நீங்க எந்த டவுட்னாலும் மேம் இவங்களுக்கு இது அனுப்பணும் அப்படின்னு சொன்னா கூட எங்க மூலியமா கூட நீங்க அனுப்பலாம், இல்லாட்டி டைரக்டா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புறீங்க. நன்றி, வணக்கம்,
டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. Thank you so much, ma'am. தேங்க்யூ Super. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம எல்லாரும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், எல்லா கம்பெனிஸும் வந்து அவரோட பொருள் எப்படி சேல் பண்ணணும் பேசும்போது நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆசியம் வந்து ஆளுங்களுக்கு எப்படி ஆரோக்கியம் கொண்டு போய் சேர்க்கணும் அதான் நம்ம பேசுறீங்க. ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா செல்லிங்னு சொன்னா அது வந்து பொருள் தான் நீங்க ப்ரொமோட் பண்ண அந்த மாதிரி இல்லை. நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணல ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு இன்கம் நடக்கும். நீங்க செல் பண்ண முயற்சி பண்ற எல்லா பொருளும் வந்து சேல் ஆகுவீங்க. ஸோ ப்ளீஸ் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்காக கம்பெனி கொடுத்துருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் டெஃபினெட்லி வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நியூட்ரிசார்ஜ் ப்ரொமோஷன். தேங்க்யூ so much, Preeti ma'am, for the great opportunity. And தேங்க்யூ சார். நன்றி சார். yes, and once again welcome you all for the wonderful inauguration program on January 6th. Special invitation to Preeti Purnima madam also, ma'am. You also should தேங்க்யூ be சார். தேங்க்யூ சார். சென்னையில தேங்க்ஸ் எல்லாம். வரப்போற 6ஆம் தேதி ஜனவரி 6ஆம் தேதி காலையில 11 மணிக்கு டைமண்ட் சுரேந்திரவட் சாரோட inauguration. He is going to inaugurate the Wonder World, first Wonder World of Tamil Nadu. So welcome you all. Thank you so much, JRCM. எல்லாரையும் அட்மிட் பண்றேன். JRCM சொல்லிட்டு thank you so much. JRCM मेरा चार्ज मेरा चार्ज न्यूट्री चार्ज. JRCM मेरा चार्ज न्यूट्री चार्ज. JRCM Thank you all leaders. Thank you. JRCM मेरा चार्ज चार्ज. JRCM good RCM मेरा चार्ज न्यूट्री चार्ज. मेरा चार्ज न्यूट्री चार्ज. Thank you so much. JRCM मेरा चार्ज न्यूट्री